தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். அப்போஸ்தலர் 3:1-10. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆமென். வாசிங்க சிஸ்டர். 9:10. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆமென். ஆமென். பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த அற்புதத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நம்ம மத்தியில ஆச்சரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதைதான் நீங்க விசுவாசிக்கணும். ஈவன் டுடே the Lord your God is doing great wonders among your midst. ஹல்லேலூயா. ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. glory be to God. அவர் மாறவே மாட்டார். அவர் அன்றைக்கு எப்படி இருந்தாரோ, 2000 வருடங்களுக்கு முன்பதாக எப்படி வல்லமையாக இந்த பூமியில இருந்தாரோ, அதே வல்லமையோட அதே மகிமையோட இன்றைக்கு நம்ம மத்தியில நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். He never changes. ஹல்லேலூயா. அன்றைக்கு எப்படி ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்தாரோ, அற்புதமான காரியங்களை செய்தாரோ, அநேகர் அதை கண்டு வியந்தார்கள், அநேகர் பயந்தார்கள் என்று எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. Fear of the Lord was present. அநேகர் பயந்தார்கள். தேவ பயம் அந்த இடத்துல இருந்தது. அதே போலதான் இன்றைக்கும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். So never underestimate the power of God. தேவனுடைய வல்லமையும் மகிமையும் நீங்க என்றைக்கும் என்ன பண்ணக்கூடாது, குறைத்து எடை போடக்கூடாது. Because he is always the same. He never changes. அவர் எப்பொழுதும் மாறாத தேவனாக இருக்கிறார். எப்பொழுதும் அவர் இருக்கிறது போலவே இருக்கிறார். He is the great I am. நான் இருக்கிறவனாகவே இருக்கிறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. மோசேயின் இடத்துல வெளிப்படும் பொழுது அப்படிதான் சொன்னார். நான் இருக்கிற வண்ணமாகவே, as I am, I am always. I am the great I am. இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன். as I am. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவர் சுகமாக்குற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Today he is in your life. The Lord who heals you. Hallelujah. Jehovah Rapha, the Lord who heals you. I am the Lord who heals you. Hallelujah. I am the Lord who heals you. உங்களை சுகமாக்குற கர்த்தராக அவர் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் இருப்பார். ஆமென். Thank you Jesus. So நேத்து நம்ம இரவு பார்த்த அந்த சத்தியத்தோட தொடர்ச்சி தான் இது. ஏன்னா நேற்று இரவுல நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். நேற்று இரவு நம்ம இயேசுவின் நாமம் என்ற அந்த காரியங்களை பார்த்தோம். அது யூடியூப்ல இன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு அது பிரீமியர் ஆகும். நீங்க பார்க்கலாம். உயர்த்தப்பட்ட நாமம் என்ற டைட்டில் பிரீமியர் ஆகும். ஆல்ரெடி நம்ம நேற்று மீட்டிங்கும் லைவ் யூடியூப்ல லைவ்ன்ற அந்த செக்ஷன்ல இருக்கு. அதுலயும் போய் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா எந்த நாமத்தினால சுகம் உண்டாச்சு? இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாச்சு. ஹல்லேலூயா. The healing happened in the name of Jesus. Hallelujah. The healing happened in the name of Jesus. Amen. Hallelujah. சிஸ்டர் எஸ்தர், நான் சொல்லும் பொழுது நீங்க சாட்சி சொல்லுங்க. நடுவில் உங்களுக்கு டைம் தரேன், அப்ப நீங்க சாட்சி சொல்லுங்க. ஆமென். God bless you. So இயேசு என்ற நாமத்திற்கு தான் வல்லமை இருக்கு. நீங்க இயேசு என்ற நாமத்தை விசுவாசிக்கும் பொழுதுதான் அங்க சுகம் உண்டாகுது, அங்க விடுதலை உண்டாகுது. வேற எந்த நாமத்திலும் சுகமும் இல்லை, விடுதலையும் கிடையாது. Hallelujah. Glory be to God. So இந்த இயேசு என்ற நாமம் எப்படிப்பட்ட நாமம் என்றால், நேற்று நம்ம பார்த்தோம், எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்ட நாமம். இட் இஸ் a name that is exalted above all name. எல்லா நாமத்திற்கும் மேல இருக்கு. உங்களுடைய வியாதி என்ற அந்த நாமத்திற்கு மேலாக இருக்கிறது. உங்க பலவீனம் என்ற அந்த நாமத்திற்கு அது மேலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனை என்ற அந்த நாமத்திற்கு மேலாக இருக்கிறது. இட் இஸ் a name that supersedes every name. எல்லா நாமத்திற்கும் மேலாக கர்த்தர் அந்த நாமத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல நேற்று வாசிச்சோம். திரும்ப ஒரு வாட்டி வாசிக்கலாம்.
பிலிப்பியர் 2, 9, 10, 11 இந்த 3 வசனங்களை நீங்க வாசிங்க. பிலிப்பியர் 2, 9, 10, 11 நேத்து வாசித்த அதே வசனங்கள் தான், திரும்ப ஒரு வாட்டி வாசிப்போம். 2, 9 and 10. ஓகே. 9, 10, 11. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹalleluya, glory be to God. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு பிதாவானவர் தந்தருளினார். வானத்திலும் பூமியிலும் பூமி கீழே இருக்கிற எல்லா முழங்கால்களும் முடங்க வேண்டும். எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள் எல்லாமே அந்த நாமத்திற்கு கீழ்பட்டு இருக்கிறது. ஹalleluya, everything is subdued to that name. அந்த நாமத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுதுதான் விடுதலையும் சுகமும் உண்டாகுது. ஹalleluya, அந்த நாமத்துலதான் எல்லாமே இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. நல்லா கவனிங்க, வேற எதுவுமே கிடையாது. ஹalleluya, glory be to God. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அவங்க ஐ திங்க் அவங்க மதுரையிலயோ திருச்சியிலயோ இருக்கிறாங்க, எனக்கு கரெக்டா தெரியல. அவங்க நம்ம மீட்டிங் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸா அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன், கர்த்தருக்கு நான் மகிமையை கொடுக்கிறேன். அவங்க சொன்னாங்க, பிரதர் ஒரு 2-3 மந்த்ஸா அவங்க மெசேஜ் எல்லாம் நான் கேட்கிறேன், ரெகுலரா கேட்கிறேன். இந்த மெசேஜ் கேட்க ஆரம்பித்ததுல இருந்து, அந்த வார்த்தைகள் எனக்குள்ள போக ஆரம்பித்ததுல இருந்து மாசம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு வந்து மெடிக்கல் பில்லுக்கே ஆயிரும் பிரதர். மருந்து வாங்குறது, டாக்டருக்கு போறது, அது எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு இயேசு நாமத்துல அப்படின்னாங்க. 2 மந்த்ஸா எனக்கு எந்த மெடிக்கல் பில்லும் இல்ல, எந்த மாத்திரை செலவும் இல்ல, எந்த மருந்து செலவும் இல்ல, எந்த டாக்டர் செலவும் இல்ல. 2 மாசமா இந்த மாதிரி வியாதி பிரச்சனை எல்லாம் நிம்மதியா இருக்கிறேன். இது எப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya, it is possible only in the name of Jesus. ஹalleluya, வேற எந்த நாமத்தினாலும் அல்ல. ஹalleluya, ஆமென். அந்த நாமத்தினால நான் பிரசங்கிக்கிறேன். ஆமென். நான் அந்த நாமத்தினால தான் நான் இந்த பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறேன். I am preaching the word of God in the name of Jesus Christ. ஹalleluya, ஆமென். அந்த நாமத்தை நீங்க விசுவாசிக்கும் பொழுது அந்த இடத்துல வல்லமை வெளிப்படுது. ஹalleluya, பாருங்க, அவங்க சொல்றாங்க, பல வருடங்களாக மாசம் எனக்கு மெடிக்கல் பில் இருக்கும், டாக்டர்கிட்ட போவோம், மருந்து வாங்கணும், அது வாங்கணும். இந்த 2 மாதங்கள் எதுவுமே இல்லை பிரதர். நத்திங், நோ மெடிக்கல் பில்ஸ், நோ மெடிக்கல் பில்ஸ். ஹalleluya, மெடிக்கல் பில் இல்ல பிரதர், எந்த பில்லும் இல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஹalleluya, glory be to God. ஆமென். இந்த நாமத்துல அப்படிப்பட்ட வல்லமை இருக்குது, அவருடைய வார்த்தையில. ஹalleluya, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத வல்லமை அவருடைய வார்த்தையில இருக்கு. ஹalleluya, இந்த வார்த்தையை தான் நீங்க விசுவாசிக்கும். உங்க உயிருக்கும் மேலாக இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வார்த்தையை நீங்க உயர்த்தி பிடித்தீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு தேவனுடைய நன்மையும் கிருபையும் வல்லமையும் நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. Hallelujah, amen. If you start giving priority to his word, only if you can give priority to his word, only if you can give the first place to his word. இதுதான் ஆண்டவர் சொல்றார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இதுதான் சொன்னாரு, தேவனாகிய கர்த்தரை மட்டுமே நீ சேவிப்பாய். Hallelujah, you shall give priority only to him. அவரே நீ சேவிப்பாய், அவரை தவிர நீ வேற தேவர்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? You should keep me first in your life. என்னை நீ முதலிடத்துல வை, என் வார்த்தையை நீ முதலிடத்துல வைன்றார். அப்பொழுது என்ன நடக்குமா? எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எவைகள் எல்லாம் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற, நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிற, நீங்கள் எதற்காக பிரயாச பண்ணி கொண்டிருக்கிறோ அது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். Hallelujah, this is the power of the name of Jesus. This is the power in the word of Jesus. Hallelujah, இதுதான் தேவனுடைய இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை, இதுதான் அவருடைய வார்த்தையில இருக்கிற வல்லமை. Hallelujah, இந்த வல்லமை என்றைக்கும் மாறாது. Amen, this power never changes. Hallelujah, glory be to God. Amen. So பேதுரு உள்ள வராரு, சப்பானியை பார்க்கிறாரு. Hallelujah, எந்த நாமத்தை பயன்படுத்தினாரு? இயேசு என்ற நாமம். Hallelujah, what did he use? He used the name of Jesus. Hallelujah, he did not use his position. அவருடைய அந்த பொசிஷன், அவருக்கு சபையில இருந்த ஒரு பொசிஷன், என்ன பொசிஷன்? அவர் தான் சபையோடைய, அவர் தான் மெயின் சபை, அவர் மேலதான் சபை கட்டப்படுகிறது. அவர் தான் அப்போஸ்தலர், சீஃப் அப்பாஸ்டல் அவர் தான். அந்த பொசிஷன் அவர் யூஸ் பண்ணல. அவர் இயேசுவோட நான் இருந்தென்ற அந்த ஒரு இதை அவர் மேன்மை பாராட்டவில்லை. அவர் பயன்படுத்தியது இயேசுடைய நாமம். அந்த வசனத்தை போடுங்க. ஹalleluya, 6வது வசனம். ஹalleluya, அப்போஸ்தலர் 3:6 போடுங்க. என்ன சொல்றாரு? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்துல கிடையாது. சில்வர் அண்ட் கோல்ட் ஐ டோன்ட் ஹேவ். பொன்னும் வெள்ளியும் என்னிடத்துல கிடையாது, ஆனா என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். என்னிடத்தில் உள்ளதை. You can only give what you have. Amen. You can only give
வாட் யூ ஹேவ், உங்களிடத்துல என்ன இருக்குதோ அதை தான் நீங்க கொடுக்க முடியும். ஆமென். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், வாட் இஸ் காமன் பிட்வீன் ஆல் ஆஃப் அஸ். நம்ம எல்லாருக்கும் காமன் என்ன இருக்கு? நிறைய வேற்றுமைகள் இருக்குல்ல, நம்ம எல்லாருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல. நம்ம ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம். நான் சென்னையில இருக்கிறேன், சில பேர் வந்து மதுரையில இருக்கிறீங்க, சில பேர் திருச்சியில இருக்கிறீங்க. ஆமென். சில பேர் வேற நாடுகள்ல இருக்கிறீங்க. there is a lot of difference in physical places. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் வளர்ந்த சூழ்நிலைகளும் வேற மாதிரி இருக்குல்ல. நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்துல வளர்ந்தேன். சில பேர் வந்து ஒரு வேற மதத்துல இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு விசுவாசியா இருக்கிறீங்க. சில பேர் ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபேமிலில இருந்து வந்திருக்கிறீங்க. அது ஒரு வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி நம்ம பேசுற பாஷைகள்லாம் வித்தியாசம் இருக்குல்ல. நான் என்னுடைய தாய்மொழி தமிழா இருக்குது, ஒருத்தருடைய தாய்மொழி கன்னடாவா இருக்குது, இன்னொருத்தருடைய தாய்மொழி வேற மொழியாக இருக்கிறது. இது மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது. ஆனா என்னதான் வித்தியாசம் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் காமனா இருக்கிறது என்னவென்றது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் காமன் பிட்வீன் ஆல் ஆஃப் அஸ், என்ன நம்ம ஒண்ணு சேர்க்கிறது என்று நீங்க கவனித்தீங்கன்னா, அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அவருடைய நாமம் தான். ஹல்லேலூயா. we are all together in oneness in the name of Jesus. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எதனால ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு என்ற நாமத்தினால ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கோம். சோ நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது என்னது? இந்த நாமம் தான். எனக்கும் இயேசுவின் நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கும் அதே தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதே அபிஷேகம் தான் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க 1 யோவான்ல இப்படியாக யோவான் எழுதுறாரு, we all have an anointing from the Holy One. யோவான் எழுதுறாரு. யோவான் வந்து ஒரு அப்போஸ்தலர், இயேசுவோட வாழ்ந்த ஒரு அப்போஸ்தலர். அவர் எழுதுறாரு. பாருங்க 1 யோவான் 2:20. அதுல பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு பரிசுத்த வானிடத்துல இருந்து. 1 யோவான் 2:20 வாசிங்க சிஸ்டர். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சொல்லுங்க. விசுவாசிகள் இடத்துல யோவான் பேசிக் கொண்டிருக்கிறார், சபையின் இடத்துல யோவான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள், உங்களை பார்த்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள். First you need to understand that you have received an anointing from the Holy One. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. இதுக்கு தான் நீங்க ஆமென் சொல்லணும். அபிஷேகம் உங்களுக்குள்ளதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்றால் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது. The anointing also lives inside of you. If you say you have Jesus in your life, இயேசு என் வாழ்க்கையில இருக்கிறார் என்றால் அபிஷேகம் உங்க வாழ்க்கையில இருக்குது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்துல எழுதி இருக்கிறது, அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறியடிக்கும். அந்த வசனத்தை போடுவோமா? பழைய ஏற்பாட்டுல அந்த வசனம் இருக்கு, ரொம்ப அருமையான வசனம். ஹல்லேலூயா. The anointing breaks all the yokes. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Glory be to God. Thank you. ஏசாயா 10:27 போடுங்க. ஏசாயா 10:27. அந்நாளிலே உன் தோளின் வாசிங்க. அந்நாளில் உன் தோளின் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். சொல்லுங்க, அபிஷேகத்தினால். By the anointing every yoke will be broken. நுகம் என்றால் உங்க அந்த நுகம் என்றால் அந்த கழுத்துல மாட்டுவாங்க, அதுதான் நுகம். இந்த மாடெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட சேர்த்து பூட்டி கொண்டு போவார்கள். அந்த வண்டியோட சேர்த்து பூட்டு அப்படின்னு, அது வந்து அந்த நுகம், அந்த யோக் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதை வச்சுதான் அதை வந்து செக்யூர் பண்ணுவாங்க, அதை வந்து மாட்டுவாங்க. அது வந்து என்ன ஆகுமா? உடைக்கப்படும். எப்படி உடைக்கப்படும்? அந்த கழுத்துல இந்த சில பேர் சொல்றோம்ல, கட்டு இருக்கு பிரதர். என்ன கட்டு இருந்தாலும் அபிஷேகத்தினால் உடைக்கப்படும். எந்த அபிஷேகம்? உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தினால். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தினால் எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் வந்து இந்த கட்டு, அப்புறம் இந்த மாந்திரிகம், இந்த மந்திரம், இந்த சூனியம், இதெல்லாம் பார்த்து முதல் கிறிஸ்தவர்கள் பயப்படவே கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எல்லா கட்டுகளை விட, மாந்திரிகத்தை விட, பில்லி சூனியத்தை விட பெரியது. ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம் பரிசுத்தராலே கொடுக்கப்பட்ட அபிஷேகம். இதுதான் யோக்குன்னுவாங்க. அதை பாத்தீங்களா, இந்த படம், இதுதான் யோக். இந்த மாடை வந்து அதை போட்டு கட்டிடுறாங்க, பிடிச்சிரும். சோ என்னதான் உங்க என்ன கட்டு உங்களை இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம் அதை உடைக்கும். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்க அபிஷேகமே அதை உடைத்து தள்ளும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா. நீங்க எங்கேயாவது போயிட்டு இவர் உடைப்பாரா அவர் உடைப்பாரான்னா நீங்க ஓடவே தேவையில்லை. இவர்கிட்ட போனா உடைப்பாரா? கிடையாது. இயேசுவே உங்களுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். சொல்லுங்க, இயேசுவே எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம்,
ஹalleluya. பரிசுத்தராலே வந்த அபிஷேகம், பரிசுத்தராலே உண்டான அபிஷேகம். திரும்ப போடுங்க 1 யோவான் 2:20 2:20 ஓடுங்க, டக்குன்னு போடு விஜய், திரும்ப அதே வசனத்தை போடு 1 யோவான் 2:20. ஹalleluya, glory be to God. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று, சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பரிசுத்தராலே உண்டான அபிஷேகம். இட் கேம் ஃப்ரம் த ஹோலி ஒன். உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகத்தை வேற யாரும் உங்களுக்கு கொடுக்கல. யாரோ கையை வச்சு அபிஷேகம் பண்ணி அவருக்குள்ள இருக்க அபிஷேகத்தை உங்களுக்குள்ள கொடுக்கல. இயேசுவே அவருடைய அபிஷேகத்தை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹalleluya, amen. The anointing that you carry came directly from Jesus. ஹalleluya. அது என்ன பண்ணுமா? எல்லா நுகங்களையும் உடைக்கும். ஏசாயா 10:27 எழுதியிருக்கிறது போல எல்லா நுகங்களையும் உடைக்கும். ஹalleluya, thank you Jesus. So எந்த மாந்திரீகம், தந்திரம், மந்திரம், வில்லி சூனியம் கட்டிக்கிட்டு எதுக்குமே உங்க மேல அதிகாரம் கிடையாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெரியது. ஆமென். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெரியது. The anointing that is in me is greater than everything. Hallelujah, glory be to God. Thank you Jesus, amen. So திரும்ப வந்துரும் அப்போஸ்தலர் 3:6 வந்துருங்க. சோ இயேசு பேதுரு பாக்குற சொல்றாரு, என்கிட்ட பொண்ணு வெள்ளி கிடையாது, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்குது. அது என்னது? இயேசு என்ற நாமம் எனக்குள்ள இருக்கிறது, எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அதை நான் உனக்கு கொடுக்குறேன்ற. ஹalleluya. அவர் ஏன் பொண்ணும் வெள்ளியும் எனக்குள்ள இல்லை? ஏன்னா சில பேர் இதை எடுத்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா, பொண்ணும் வெள்ளியும் இல்லை. பாத்தீங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அது அவர் அந்த மீனிங்ல சொல்லல. பொண்ணும் வெள்ளியும் அந்த மனிதனுக்கு கொடுத்திருந்தால் அந்த மனுஷனோட வாழ்க்கை மாறி இருக்காது. திரும்பவும் என்ன பண்ணிருப்பான்? அடுத்த நாள் பிச்சை தான் எடுத்திருப்பான். திரும்பவும் அடுத்த நாள் வந்திருப்பான். வாழ்க்கை ஃபுல்லா என்ன பண்ணி பிச்சை தான் எடுத்திருப்பான். சோ அதான் பேதுரு சொல்றார், பொண்ணும் வெள்ளியும் இடத்துல இல்ல, அது முக்கியமே இல்ல. உனக்கு தேவை இயேசுவின் நாமம், உனக்கு தேவை இயேசுவின் அபிஷேகம். ஹalleluya. அது எனக்குள்ள இருக்கிறது, அதை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்றது. ஹalleluya. I will give the anointing, I will give the name that I carry to you, which is more precious than gold and silver. எத்தனை பேர் புரியுது? ஹalleluya. அது பொன்னும் வெள்ளியை விட மிக விலை உயர்ந்ததா இருக்குது, மிக தேவை உள்ளதாக இருக்கிறது. உனக்கு தேவை அது கிடையாதுயா, உனக்கு தேவை அந்த பொன்னும் வெள்ளியும் கிடையாது. ஹalleluya. உனக்கு தேவை என்னது? இந்த நாமம். உனக்கு தேவை என்னது? இந்த நாமத்தின் மூலமாக வருகிற அபிஷேகம். அதை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்றார். ஹalleluya. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எனக்கு அது தேவை இது தேவை. எனக்கு அது கிடையவே கிடையாது. ஹalleluya. அது கிடையவே கிடையாது. ஹalleluya. ஆரம்ப நாட்கள்ல நானும் நிறைய நினைச்சிட்டு இருந்தேன் வாழ்க்கையில இதெல்லாம் தேவை. அப்புறம் தான் ஆண்டவரோட நடக்க கண்டுபிடிச்சேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு இதை நான் நாடும் பொழுது, ஹalleluya, அவரை நான் நாடும் பொழுது, அந்த அபிஷேகத்தை நான் நாடும் பொழுது, அதை நான் அந்த அபிஷேகத்துல அதிகமாக நான் வாழும் பொழுது, ஹalleluya, நான் எதை தேடிக்கொண்டிருக்கிறேனோ அதை விட மோஸ்ட் பிரஷியஸ் திங்ஸ், அதை விட ரொம்ப முக்கியமான காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில கொண்டு வரார். ஹalleluya. எத்தனை பேர் புரியுது? நம்ம சில நேரம் தேடுறது நம்ம நினைக்கிறது ரொம்ப முக்கியம்ட்டு கிடையவே கிடையாது. When we seek the anointing, when we seek the name of Jesus, we receive something far greater than what we are actually seeking. Hallelujah, amen. Thank you God, amen. So இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி எழுப்புறார். எழுப்புனா அந்த மனுஷன் சுகமாயிட்டு கூட்டிட்டு போறாரு. எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 10வது வசனம் வாசிங்க. 10 வாசிங்க சிஸ்டர். 10th verse வாசிங்க. தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அடுத்து வாசிங்க. 11 வாசிங்க. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். ஓகே, திரும்பவும் பிரமித்தார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணார்கள்? இவர்கள் பின்னாடியே சென்றார்கள். ஏன்னா பேதுரு உடனே என்ன பண்றாரு? அந்த மனுஷனை எழுப்பி தன்னோட கூட கூட்டிக் கொண்டு தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறாரு. ஏன்னா பேதுரும் யோவானும் ஜெப வேலையில, இட் இஸ் த அவர் ஆஃப் பிரேயர், 9th hour, அதாவது மதியம் 3 மணி ஜெப வேலை. யூதர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 3 டிஃபரெண்ட் டைம்ஸ் வச்சிருக்காங்க பிரேயருக்கு. முதல் மணி நேரம் ஒரு ஜெப வேலை. அவங்களுக்கு காலையில 6 மணி தான் முதல் மணி நேரம், அது ஒரு ஜெப வேலையாக இருக்குது. அடுத்தது 9th hour, அப்புறம் எண்ட் ஆஃப் த டே. இது நிறைய ஜூவிஷ் இதுல ஃபாலோ பண்ற ஒரு ட்ரெடிஷன், அவர் ஆஃப் பிரேயர். அதாவது ஜெபிக்கணும்ன்றதுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு நேரத்தை ஒதுக்கி அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஜெபிப்பார்கள். ஹalleluya, ஆமென். சோ இந்த ஜெப வேலையில வரும்பொழுதுதான் இந்த இப்படிப்பட்ட காரியம் நடக்குது. Amen. During the hour of prayer, a miracle happens. ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். சொல்லுங்க, ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். That is why prayer is very important. Hallelujah. ஏன் நைட் பிரேயர் அப்புறம் மார்னிங் பிரேயர் இதெல்லாம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, ஜெபிக்க அற்புதம் நடக்கும். Because in prayer you are in communion with God. ஏன்னா ஜெபிக்கும் பொழுது நீங்க தேவனோட அந்த ஐக்கியத்துல
வளர்றீங்க. உங்களுடைய மனது, உங்களுடைய சிந்தை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய இருதயம் எல்லாம் தேவனுக்கு நேராக இருக்கிறது. Hallelujah. Everything is focused towards God. Your mind, your intentions, your thoughts, your heart, everything is now focused towards God. That is why miracles happen during prayer. அதனாலதான் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. Hallelujah. Amen. இன்றைக்கு அதிகமாக தேவை என்னது நம்ம வாழ்க்கையில? விசுவாச ஜெபம் தான். Today what we need more in our life is the prayer of faith. சொல்லுங்க, prayer of faith. Hallelujah. எப்படிப்பட்ட ஜெபம்? விசுவாச ஜெபம் ரொம்ப தேவைப்படுகிறது. Hallelujah. ஜெபம்னாலே அந்த விசுவாசத்தோட ஜெபிக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். யாக்கோபு எழுதுறாருல, யாக்கோபு 5வது அதிகாரத்தில் எழுதுறாரு, உங்களில் எவனாவது வியாதியில இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? மூப்பர்களை அழைத்து அவங்க ஜெபிக்க சொல்லணும். அப்பொழுது அவர்கள் எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிப்பார்கள். அந்த விசுவாச ஜபத்தினாலே அந்த பிணியாளியை ரட்சிக்கப்படுவான. வருதுல யாக்கோபு 5வது அதிகாரம். டக்கு நடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. யாக்கோபு 14 வாசிங்க சிஸ்டர். யாக்கோபு 5:14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். எந்த ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும்? விசுவாசம் உள்ள ஜெபம். வெறும் ஜெபம் கிடையாது. only the prayer of faith. சொல்லுங்க, only the prayer of faith will bring results. Hallelujah. வெறும் ஜெபம் கிடையாது. Hallelujah. prayer of faith. prayer of faith எங்க இருந்து வரும்? விசுவாசம். அது என்ன பிரதர் prayer of faith? அது என்ன பிரதர்? அது எப்படி பிரதர்? prayer of faith தேவ வார்த்தையின் அடிப்படையில ஜெபிக்கும். Hallelujah. விசுவாச ஜெபம் என்றால் தேவனுடைய வார்த்தையை பேஸ் பண்ணி நீங்க ஜெபிப்பீங்க. அதுதான் விசுவாச ஜெபம். Hallelujah. தேவனுடைய வார்த்தையில நீங்க என்ன எழுதப்பட்டிருக்கு, அவர் வார்த்தையில என்ன அவர் நமக்காக ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார், அவர் என்ன நமக்காக விட்டுட்டு சென்றிருக்கிறார், நமக்காக என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, என்ன வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, என்ன அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத அதை அறிந்து கிறிஸ்துக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன்றத நான் புரிஞ்சு அந்த வார்த்தையின் அடிப்படையில ஜெபிக்கிறதா விசுவாசம் உள்ள ஜெபம். இப்போ பேதுரு திரும்ப போடுங்க, அப்போஸ்தலர் 3:6 போடுங்க, திரும்ப போடுங்க, அப்போஸ்தலர் 3:6. அப்போஸ்தலர் 3:6 பாத்தீங்கன்னா அந்த சப்பானிய பார்த்து ஜெபிக்கிறார். அவர் என்ன ஜெபிக்கிறாரு? விசுவாசத்துல. இது இஸ் a prayer of faith. prayer of faithனாலே எப்படி இருக்கும்னா அதிகாரத்தை செயல்படுத்துகிறது. prayer of faith means releasing the authority and command that God has given you. அதுதான் prayer of faith. இங்க யூசுவலா நான் பார்த்திருக்கேன், நீங்களும் பார்த்திருக்கலாம். ரொம்ப நாள் வியாதியில இருக்கிறாங்க, ரொம்ப நாள் பலவீனத்துல இருக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா எப்படி ஜெபிப்பாங்கன்னா எல்லாரும் மன்றாடி ஆண்டவர்கிட்ட கெஞ்சி, ஆண்டவரே எப்படியாவது நீங்க மனம் இறங்கி என்ன பண்ணுங்க, இந்த மனுஷனை தொடுங்க ஆண்டவரே, எப்படியாவது ஆண்டவரே இந்த மனுஷனை எழுப்புங்க ஆண்டவரே, அப்படி சித்தமானால் இப்படி எல்லாம் ஜெபிப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு சித்தமானால் இந்த மனுஷனை எழுப்பி விடுங்க ஆண்டவரே, தாயின் கர்ப்பத்தில இருந்து இவன் சப்பானியாக இருக்கிறான் ஆண்டவரே, அப்பா இந்த மனுஷன் செய்த பாவத்தெல்லாம் நீங்க மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இவன் என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல, இவங்க அம்மா என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போட்டு அழுது கெஞ்சி கூத்தாடி மன்னித்து. என்ன நினைக்கிறோம், நம்ம ரொம்ப அழுது கெஞ்சுறதுனால ஆண்டவர் அங்க மேல இருந்து பார்த்துருக்கு, ரொம்ப அழுகுறான், ரொம்ப கெஞ்சுறான், அதனால இவன் என்ன பண்ணிடுவான், எப்படியாவது எழுப்பி விட்டுருவான், பாவம் ரொம்ப அழுதுட்டான், நிறைய கண்ணீர் என்ன பண்ணிட்டான், விட்டுட்டான், லிட்டரா கண்ணீர் விட்டுட்டான், அதனால எழுப்பி விடுவோம் அப்படின்னு. கிடையவே கிடையாது. நல்லா கவனிங்க, நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் அஃபென்சிவா கூட இருக்கலாம். அந்த கண்ணீரை வச்சு அவர் பதிலே கொடுக்கறது இல்லை. ஹல்லேலூயா. நான் எவ்வளவு அழுகிறன்றதை வச்சு அங்க பதிலே கிடையாது. விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளியை ரட்சிக்கும். only the prayer of faith will save the sick. விசுவாசம் உள்ள ஜெபம் தான். கண்ணீர் ஜெபம், கெஞ்சுற ஜெபம், கதற ஜெபம் கிடையாது. எங்க விசுவாசத்துல ஜெபம் நடக்கிறதோ அங்க ரிசல்ட் வருது. சோ விசுவாசம் உள்ள ஜெபம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை செயல்படுத்துகிற ஜெபமாக தான் இருக்கிறது. Prayer of faith is always about using and releasing the authority that God has already given us. So பேதுரு அதான் இங்க பண்றாரு. நேத்து நம்ம பார்த்தோம் அந்த authority in the name of Jesus. அதை நம்ம திரும்ப போக வேண்டாம். நேத்து நைட்டே பார்த்துட்டோம், நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. இயேசு நாமம் இருக்குது, அதுல என்ன அத்தாரிட்டி இருக்கு அதை ரிலீஸ் பண்றது.
சோ அங்க நின்றுட்டு, ஆண்டவரே இந்த மனுஷன் மேல மனம் இறங்கும் ஆண்டவரே, பாவம் ஆண்டவரே, இவன் ரொம்ப கஷ்டப்படுற ஆண்டவரே, சப்பானியா இருக்கிற ஆண்டவரே, நடக்கவே இல்லை ஆண்டவரேன்னு கெஞ்சல அவரு. சிம்பிளா வாயை திறந்து, என்னிடத்துல இருக்கிறதை நான் உன்னிடத்தில் தருகிறேன். அது என்னது? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அதுதான் என்னிடத்துல இருக்கிறது, அதை நான் உன்னிடத்துல தருகிறேன். அந்த நாமத்தினாலே இப்பொழுது நீ எழுந்து நட. ஹல்லேலூயா, ஆமென். This is called the prayer of faith. Prayer of faith is never a long prayer. ஹல்லேலூயா. விசுவாச ஜெபம் எப்பொழுதுமே இந்த நீண்ட ஜெபமா இல்ல. அதனால ஹீலிங் பிரேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஹீலிங் பிரேயர்ஸ், நீங்க பைபிள்ல போய் ஹீலிங் பிரேயர்ஸ் அப்படின்னு சும்மா பாருங்களேன். எங்கெல்லாம் வந்து வியாதியஸ்தர்ல சுகமாக்கி இருக்கிறாங்கன்னு போய் பாருங்க. இயேசு செய்ததும் சரி, அப்போஸ்தலர் நாட்கள்ல செய்த அற்புதங்கள், எஸ்பெஷலி ஹீலிங் மிரக்கல்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எதுவுமே நீண்ட ஜபமாவே இருக்காது. எல்லாமே வெரி ஷார்ட் பிரேயர்ஸா இருக்கும். ஏன்னா விசுவாச ஜபம் எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகாரத்தை தான் வெளிப்படுத்தணும். அதிகாரத்தை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு நீங்க உட்காந்து பெருசா நீண்டமான ஜபம் பண்ண மாட்டீங்க. இயேசு நாமத்துல அங்க நட அப்படின்னா அவன் எழும்பி நடப்பான். இயேசு நாமத்துல நீ பிசாசை ஓடுனா பிசாசு ஓடும். எவ்ரி அத்தாரிட்டி பிரேயர், எவ்ரி ஃபெய்த் பிரேயர் ஆஃப் ஃபெய்த், எல்லா அதிகார ஜபமும் விசுவாச ஜபமும் பாத்தீங்கன்னா ஒரு வெரி வெரி ஷார்ட் பிரேயரா இருக்கும். ஆனா அந்த ஷார்ட் பிரேயர் ஏன் அவ்வளவு வல்லமையா இருக்கிறது என்றால், அந்த நாமத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு அந்த மனிதருக்கு இருக்கும். Hallelujah. They all had a revelation of the name of Jesus. சோ நீங்க ஆண்டவர்ட்ட அதான் கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய நாமம் எவ்வளவு உயர்ந்தது பெரியது என்ப அந்த வெளிப்பாடை எனக்கு கொடுங்கப்பா. இதுதான் நமக்கு தேவை இன்னைக்கு. Hallelujah. How big is the name of Jesus? How great is the name of Jesus? How powerful is the name of Jesus? இந்த வெளிப்பாடு தான் நமக்கு தேவை. அந்த வெளிப்பாடு எங்கிறது வரும்? இயேசுவை நாம அறிய அவரை பற்றி நம்ம இந்த வேதத்துல வாசித்து நம்ம தியானிக்கும் பொழுது அந்த வெளிப்பாடு உண்டாகுது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கண்களை திறந்து காட்டுறாரு. அப்பொழுது நீங்க இயேசுவின் நாமம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இவ்வளவுதான் இயேசுவின் நாமம். சிலதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்னா வேலை முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்னா வேலை முடிஞ்சிடும். ஒரு சென்டென்ஸ் தான், ஒரு 10 செகண்ட் பேசினா வேலை முடியும். ஏன்னா நீங்க எந்த நாமத்துல பேசுறீங்க? இப்போ இயேசுவின் நாமத்துல பேசுறீங்க. இதுதான் நடக்குது. நடந்த உடனே எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. 11:10 வாசிச்சோம், 10:11 வாசிச்சோம் வசனங்கள் 10-11. எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, எல்லாம் பிரமிக்கிறாங்க. எப்படி இப்படி நடக்குதுன்றாங்க. அப்போ பேதுரு எழும்பி அழகா பேசுறாரு. 12வது வசனம் வாசிங்க. ரொம்ப அருமையான வசனம். 12வது வசனம், வெரி பவர்ஃபுல் வர்ஸ். 12th verse வாசிங்க சிஸ்டர். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? பாருங்க, சுய சக்தியும் இல்ல, சுய பக்தியும் இல்ல. ஹல்லேலூயா. சுய சக்தியும் இல்ல, சுய பக்தியும் இல்ல. 1000 வாட்டி சொல்லலாம். சுய சக்தியும் இல்ல, சுய பக்தியும் இல்ல. சொல்லுங்க, சுய சக்தியும் இல்ல, சுய பக்தியும் இல்ல. ஹல்லேலூயா. அப்புறம் எப்படி பிரதர் நடந்துச்சு? நீங்க கேட்கலாம், பிரதர் சுய சக்தி இல்லைன்றீங்க, சுய பக்தி இல்லைன்றீங்க, அப்புறம் எப்படி நடந்துச்சு? தொடர்ந்து நீங்க வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா 16வது வசனத்துக்கு வாங்க. அங்கதான் ஆன்சர் வருது. 16வது வசனம், 16th verse வாசிங்க சிஸ்டர். 16th verse 16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. பேதுரு சொல்றாரு, எப்பா என்னுடைய பக்தியினாலே இவன் சுகமாகலப்பா. நான் பெரிய பக்திமான், நான் பெரிய நீதிமான், நான் பெரிய பரிசுத்தவான். ஹல்லேலூயா. அதனால ஆகல, இல்ல என்னுடைய வல்லமை. ஆங்கிலத்துல ரொம்ப அழகா வருது, பை நெய்தர் பை மை பவர் ஆர் காட்லினஸ். இல்ல எனக்குள்ள இருக்கிற வல்லமை, எனக்குள்ள இருக்கிற மகிமை, நான் பெரிய அப்போஸ்தலர், அதனால இந்த மிரக்கல் நடக்கல. எதனால நடந்துச்சா? ரொம்ப தெளிவா சொல்றாரு 16வது வசனத்துல, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. சொல்லுங்க, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. சொல்லுங்க, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா. வேற எதுனாலையும் வல்லமை அற்புதம் நடக்கிறது இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. Thank you Jesus. Glory be to God. என் வாழ்க்கையில இதை நான் ரொம்ப அடிச்சு சொல்ல முடியும், ரொம்ப ஸ்ட்ராங்கா என்னால பேச முடியும். ஏன் நான் சொல்றேன்னா, இத்தனை வருடங்கள், கிட்டத்தட்ட 2010 இருந்து இந்த அற்புத சுகம் அளிக்கிற ஊழியத்துல கர்த்தர் என்னை பயன்படுத்திட்டு வராரு. ஒவ்வொரு மிரக்கலையும் நான் பார்க்கும் பொழுது, என் ஊழியத்துல நான் பார்க்கிற ஒவ்வொரு மிரக்கலையும் நான் பார்க்கும்போது ஒரே ஒரு காரியம் தான் என் மனசுல வரும். இது ஏன் பக்தியும் இல்ல, இது ஏன் சக்தியும் இல்ல.
இட் இஸ் நாட் மை பவர், இட் இஸ் நாட் மை காட்லினஸ். ஒவ்வொரு தடையும் நான் இதை சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு தெரியும் இது எப்படி நடக்குது அப்படின்ட்டு. இந்த வியாதி ஒரு மனுஷனோட வல்லமையினாலேயோ ஏதோ அந்த மனுஷனுடைய பரிசுத்தத்தினாலேயோ இல்ல அந்த மனுஷன் பெரிய ஒழுங்கா இருக்கிறதுனாலயோ அந்த வியாதி எல்லாம் சரியாகிறது. அது முற்றிலும் தேவ கிருபையினாலே அவருடைய நாமத்தினாலே அங்க காரியங்கள் நடக்கிறது. ஹalleluya. I can boldly testify this. ஹalleluya. எந்த அற்புதத்தை நான் என்னோட மினிஸ்ட்ரியில நடந்தாலும் நான் ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை எனக்கு திரும்பவும் நீர் எனக்கு காட்டியிருக்கிறீர். Hallelujah. Every miracle that I see in my ministry, hallelujah, shows how good God is. அவர் எவ்வளவு நல்லவர்னா காண்பிக்குது. நான் எவ்வளவு நல்லவன்லாம் கிடையாது. இட் இஸ் நாட் a question of my goodness at all. It is not a question of my godliness. அதான் பேதுரு சொல்றாரு, எப்ப நான் ரொம்ப நல்லவன், வல்லவன், ரொம்ப பரிசுத்தவன் அப்படி. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, பிரதர். நான் பண்ற பாஸ்டிங், நான் பண்ற ஜபம், நான் பண்ற அது, நான் பண்றது இது எதுவுமே ஒண்ணும் செய்யாது. அதை நம்புனா ஒண்ணுமே செய்யாது. ஹalleluya. 7 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு இயேசுவின் நாமத்தை நம்பலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிசாசும் ஓடாது. 7 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. 7 நாள் ஃபாஸ்டிங் வந்து ஜெபிக்கிறீங்கன்னா ஃபென்டாஸ்டிக், வெரி குட். ஆனா அதை பண்ணிட்டு விசுவாசத்தை இயேசு மேல வைக்காம நான் 7 நாள் ஃபாஸ்டிங் பண்ண பிசாசு ஓடணும்னு நினைச்சா என்ன பண்ணாது? ஒரு பிசாசும் ஓடாது. ஹalleluya. இதுதான் உண்மை. என் வாழ்க்கையில் கண்கூடா பார்த்துட்டேன். Thank you Jesus. Glory be to God. Hallelujah. Hallelujah. நான் இன்னைக்கு நான் சொல்லுவேன், நான் ஓப்பனா சொல்றேன், நான் தைரியமா சொல்றேன். இதை நான் மறைக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் எந்த மீட்டிங்க்கு எங்க போனாலும் சரி, எந்த மீட்டிங் காரணம், எந்த மினிஸ்ட்ரிக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நார்த் இந்தியா போனாலும் எங்க போனாலும் சரி, நான் ஃபாஸ்டிங்ல எந்த ஊழியத்துக்கும் போனதே கிடையாது. இது வரைக்கும் நான் தைரியமா ஓப்பனா சொல்றேன். ஐ நெவர் கோ இன் ஃபாஸ்டிங். நான் ஏன் தெரியுமா ஃபாஸ்டிங்ல போக மாட்டேன்? ஃபர்ஸ்ட் காரியம், நான் ஃபாஸ்டிங் மேல என் விசுவாசத்தை வைக்க மாட்டேன். ஃபாஸ்டிங் பண்றதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா ஃபாஸ்டிங்ல நான் போக மாட்டேன். நான் ஃபாஸ்டிங்ல போகவே மாட்டேன். காலையில மீட்டிங் இருந்தாலும் சாப்பிட்டுட்டு தான் மீட்டிங் உள்ள போவோம். நீங்க எத்தனை மணிக்கு மீட்டிங் வச்சாலும் கிரண் பால் சாப்பிட்டுட்டு தான் வருவார். ஏன்னா என் மாம்சத்து மேல நான் என்ன வைக்க மாட்டேன். ஹalleluya. I will never depend on myself. அங்க போய் நிக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் தான் இங்க வேலை செய்யணும், நான் கைகளை மட்டும் தான் வைக்க போறேன். Hallelujah. I'm only going to stretch my hand. It is you who is going to heal. நீங்க தான் சுகத்தை கொடுக்கணும். என்ன நம்பி நான் போக மாட்டேன் எங்கேயுமே. எந்த மீது போடல. சில இடங்கள்லாம், சில சபைகளுக்கெல்லாம் போகும்போது அவங்க கேட்பாங்க, பிரதர் நீங்க காலையில எப்படி பிரதர் நீங்க உபாசத்துல வருவீங்களா பிரதர், சபைக்கு மெசேஜ் கொடுக்கணுவாங்க. நான் ஓப்பனா சொல்லிடுவேன், உபாசத்துலலாம் ஐயா வரமாட்டார். கிரண்பால் ஐயா உபாசத்துலலாம் வரமாட்டார். கிரண்பால் ஐயா நல்லா காலையிலே எழும்பி பொங்கல் 2 வடை எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு காஃபியை குடிச்சிட்டு தான் ஸ்டேஜ் ஏறுவார். சரிங்களா? பிசாசு ஓடும். ஏன்னா நான் பொங்கல் சாப்பிடாம, வடை சாப்பிடாம, காப்பி குடிக்காம நிக்கிறதுனால பிசாசு ஓடுறது இல்ல. எதனால பிசாசு ஓடுது? எதனால ஓடுது? கிரண்பால் இன்னைக்கு பொங்கல் சாப்பிடல, கிரண்பால் பாருங்க வடை சாப்பிடல இன்னைக்கு, அதனால நான் என்ன பண்ண போறேன், இன்னைக்கு கிரண்பால் வழியா செயல்பட போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல போறாரா? கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஹalleluya. என்னுடைய பக்தியும் இல்ல, என்னோட சக்தியும் இல்ல. அதுதான் நான் திரும்ப சொல்றேன். இட் இஸ் நாட் மை ரைச்சஸ்னஸ். இது என்னுடைய நீதியை சார்ந்ததே கிடையாது. இது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்துவ வாழ்க்கையை போல அருமையான வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாதுங்க. இது புரிஞ்சிருச்சுன்னா சந்தோஷமா இருப்பீங்க ஆண்டவரோட, ஜாலியா இருப்பீங்க ஆண்டவரோட. நீங்க நிறைய பேர் ஏன் தெரியுமா உம்முன்னு இருக்காங்க கிறிஸ்தவர்கள்? ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் பாரு நீ ஃபாஸ்டிங் பண்ண சொல்றாரு, ஆண்டவர் பாரு என்ன அதை பண்ண சொல்றாரு, ஆண்டவர் பாரு என்ன இதை பண்ண சொல்றாரு. ஆண்டவர் சொல்லாததெல்லாம் அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்லவே இல்லை அவங்க கிட்ட போயிட்டு, இதை பண்ண அதை பண்ண. அவங்களே சாப்பிடாம உட்காந்துட்டு ஆண்டவர் என்ன ஃபாஸ்டிங் பண்ண சொன்னாரு, ஆண்டவர் என்ன அதை பண்ண சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரா? இவங்கெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறது, நான் ஃபாஸ்டிங் பண்ண ஆண்டவரை பிரியப்படுத்துவேன். எப்பவுமே அதுதான் பாருங்களேன், அந்த உறவு புரியலன்னு வச்சுக்கோங்க. இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப், எவ்ரிதிங் வில் பிகம் வெரி ஹார்ட் ஃபார் யூ. எல்லாமே கஷ்டமா இருக்கும். இந்த குடும்ப உறவை வச்சுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஆண்டவர் மனிதனை இப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் காட் இஸ் a மாஸ்டர் பிளானர். அவரை போல ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்றது ஆளே கிடையாது. இஸ் an பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்ட். அவர் உலகத்துல உண்டாக்குறாரு. உண்டாக்குன உடனே நல்லா கவனிங்க, மனுஷனை உண்டாக்குறாரு. உடனே மனுஷனுக்கு என்ன பண்றாரு? ஒரு திருமணத்தை பண்ணி வைக்கிறார். கவனிச்சு பாத்தீங்களா? the first thing that he did to a man is to get him married. கரெக்டா இல்லையா? ஒரு குடும்பத்தை உண்டாக்குறார். ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு ஊழியத்தை தானே உண்டாக்கி இருக்கணும். என்னங்க, உலகம் எங்கும் சுவிசேஷம் போனோம். ஆதாம வச்சு உடனே ஒரு ஊழியத்தை உண்டாக்கி, ஆதாம அப்போஸ்தலர் ஆதாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு டைட்டிலை கொடுத்து, தீர்க்கதரிசி ஆதாம் அப்படின்னு அவனை அபிஷேகம் பண்ணல. அதெல்லாம் முக்கியம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆதாம் உண்டாக்கிட்டு
இவனுக்கு ஒரு திருமணத்தை பண்ணு, இவன் தனியா இருக்க கூட திருமணத்தை பண்ணி அந்த திருமண ஒரு குடும்ப உறவுக்குள்ள கொண்டு வரான். குடும்ப உறவுல இருக்கும் பொழுதுதான் ஆண்டவரோட அன்பே புரிய முடியுது. அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் எப்ப தகப்பனானோ அன்றையில இருந்து இன்னும் அதிகமாக ஆண்டவரோட அன்பை என்னால புரிந்து கொண்ட முடிச்சு. ஏன்னா என் பிள்ளைய நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு நான் கவனிக்க முடியும். என் பிள்ளைய நான் எவ்வளவு நேசிக்கிறேன், அப்ப நான் யோசிப்பேன், ஆண்டவரே நானே என் பிள்ளைய இவ்வளவு நேசிக்கும் பொழுது அப்பா நீங்க என்ன எவ்வளவு நேசிப்பீங்க. நான் ஒரு பாடுள்ள மனுஷன், பலவீனமுள்ள மனுஷன், ஆனா நானே என் பிள்ளையை இவ்வளவு நேசிக்கிறேன். நீர் பூரணர், பரிசுத்தர், ஹalleluya. நீர் நீதியின் சொரூபமா இருக்கிறீர், ஹalleluya. நீர் தான் ஜீவனின் அதிபதியா இருக்கிறீர். நீர் எப்படி என்னை நேசிப்பீர்? அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு பூரணமான தேவன், the perfect God, the most loving God, ஹalleluya. இந்த உலகத்தையே நேசிக்கிறவர், இந்த உலகத்துக்காக சகலத்தையும் செய்து சிலுவையில செய்து முடித்தவர், அவர் நீ சாப்பிடாம இரு, நீ சாப்பிடாம இருந்தாதான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாருன்னா அவர் நல்லவரா? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க என்னைக்காவது உங்க பிள்ளை கிட்ட போயிட்டு நீ இன்னையில இருந்து 7 நாள் சாப்பிடாம இரு, அப்பதான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க என்கிட்ட. யாரா அப்படி இருக்கீங்களா? இன்னையில இருந்து 7 நாள் சாப்பிடக்கூடாது, நீ 7 நாள் நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன், 7 நாள் ஒழுங்கா இருக்கியா, சாப்பிடாம இருக்கியா, உபாசத்துல இருக்கியா, அப்பதான் உனக்கு நான் அதை செய்வேன். அப்பனா உங்க புள்ள என்ன தெரியுமா சொல்லும்? நீ வேணா, நீ இப்படிப்பட்ட அப்பனே எனக்கு வேணான்னு போயிடும். கரெக்டா இல்லையா? நீங்களாம் ஒரு அப்பனாயா, சோறு போட மாட்டேற, நீங்களும் ஒரு அப்பனாயா அப்படின்னு கேட்கும் கேள்வி. அப்புறம் எப்படி ஆண்டவர் நீ சாப்பிடாம இருந்து உபாசம் இருந்து அப்படி இருந்து இப்படி இருந்தாதான் உனக்கு செய்வேன்னு சொன்னா அவர் நல்ல தேவன் நம்ம சொல்லவே முடியாது. ஹalleluya. அதனாலதான் பேதுரு அழகா சொல்றார், இது என்னுடைய பக்தியே கிடையாது, இது என்னுடைய சக்தியே கிடையாது. திரும்ப போடுங்க 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம். 16th verse போடு விஜய் டக்குன்னு. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம். It is only by faith on his name, the faith that came through his name, his name and through faith in his name. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே, சொல்லுங்க அவருடைய நாமமே, சொல்லுங்க அவருடைய நாமமே. ஹalleluya. என் பக்தி இல்ல, என் சக்தி இல்ல, நான் செய்யற உபாசம் கிடையாது, நான் செய்யற பொருத்தனை கிடையாது, நான் செய்யற எதுவுமே கிடையாது, அவருடைய நாமமே. சொல்லுங்க அவருடைய நாமமே. his name and only his name. ஹalleluya. ஆனா இத மனிதர்களுக்கு இத நம்ம சொல்லும் பொழுது நிறைய பேரால ஏத்துக்க முடியல. நான் இதை நிறைய இடத்துல சொல்லும் போது யாராலும் ஏத்துக்க முடியல. ஏன் தெரியுமா ஏத்துக்க முடியல? நமக்கு எல்லாருக்குமே எப்படி தெரியுமா மைண்ட் ஒர்க் ஆகுது? ஏதாவது ஒண்ணு செய்யணும், கர்த்தருக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஒரு 4 இட்லியை சாப்பிடாம இருக்கணும் கர்த்தருக்காக, அப்பதான் கர்த்தர் சந்தோஷப்படுவார். இனி காலையில எழும்பி ஒரு 4 இட்லி சாப்பிடாம தான் கர்த்தர் சந்தோஷப்படுவார். கரெக்டா? நம்ம மைண்ட் அப்படி ஆயிடுச்சு, ஏதாவது ஒண்ணு செய்யணும் பிரதர். அது எப்படி பிரதர்? என்ன பிரதர் சொல்றீங்க? ஃபாஸ்டிங் பண்ணவே பண்ணலனாலும் கர்த்தர் நேசிப்பாரான்னு, அது எப்படி பிரதர்? கரெக்டா இல்ல? எத்தனை பேர் தோணி இருக்குது? கரெக்டா சொல்லுங்க. குட் ஃப்ரைடே அன்னைக்கு கறி சாப்பிட்டா குத்துதா இல்லையா அவங்க மனசு? நல்லா சொல்லுங்க. குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்ல ஒரு நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டா மனசு குத்துதா குத்தலையா? கரெக்டா இல்ல? ஏன் குத்துது? இல்லையா அவர் தொங்கினாரே, நான் எப்படி நான்வெஜ் சாப்பிடுறது? இயேசு எனக்காக தொங்கினார், இன்னைக்கு நான் எப்படி மட்டன் சாப்பிடுறது? புரியுதுங்களா? குத்துதா. ஏன்னா நம்ம என்னைக்கு மனுஷன் பாவத்துல விழுந்தானோ, ஆதாம் வழியா பாவம் உள்ள வந்துச்சோ, அப்ப தெரிஞ்ச மனுஷனோட மைண்ட் எப்படி தெரியுமா போயிடுச்சு? பெர்ஃபார்மன்ஸ் மோடு. பெர்ஃபார்மன்ஸ் மோட்னா நான் ஏதாவது செஞ்சாதான் ஆண்டவர் என்னை நேசிப்பார், நான் ஏதாவது பண்ணாதான் ஆண்டவர் என்னை நேசிப்பார், நான் ஏதாவது பண்ணலன்னா ஆண்டவர் என்னை நேசிக்க மாட்டார். கரெக்டா இல்லையா? தோணுதா தோணலையா? நான் ஐயோ நான் ஏதாவது பண்ணுமே, நான் பண்ணாதான் நேசிப்பார், நான் பண்ணாதான் நேசிப்பார், நான் இதை பண்ணும் அதை பண்ணும். அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணணும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாத்தீங்களா? ஏதாவது பண்ணணும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் ஆண்டருக்காக இதை பண்ணும், ஆண்டருக்காக அதை பண்ணும். அதை இவங்களா யோசிச்சு பண்ணுவாங்க. ஆண்டர் சொல்லாததெல்லாம் செய்வாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கே மாட்டார் இதை செய்யின்ட்டு, இவங்களா செய்வாங்க. போயிட்டு செஞ்சுட்டு நான் இதை செஞ்சாதான் ஆண்டவர் நேசிப்பார், அதை செஞ்சாதான் ஆண்டவர் நேசிப்பார், நான் உபாசம் பண்ணாதான் ஆண்டவர் நேசிப்பாரு, நான் முழங்கால நின்று ஜபம் பண்ணாதான் ஆண்டவர் ஜபத்தை கேட்பாரு. எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க முழங்கால் ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்பாருன்னு? நானும் ரொம்ப நாள் அதை நம்பிட்டு இருந்தேன், பொய்ய. முழங்கால் ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்பாருன்ட்டு. ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு முழங்கால் பண்ணிலாம் ஜபித்து பார்த்தேன், அப்பெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. என்னைக்கு அவர் நல்லவர்னு புரிஞ்சிச்சோ அன்னையில இருந்துதான் என் வாழ்க்கையில பெரிய செழிப்பு, பெரிய சந்தோஷம், பெரிய விடுதலை உண்டாச்சு. அவர் நல்லவர்ன்ற விசுவாசம் எனக்குள்ள வர வர, அந்த வெளிப்பாடு வர வரதான் எல்லாமே மாறிச்சு. அது வரைக்கும் முழங்கால் பண்ணி ஒண்ணு நடக்கல, உபாசம் பண்ணி ஒண்ணு நடக்கல, அதை பண்ணி ஒண்ணு நடக்கல, இதை பண்ணி ஒண்ணு நடக்கல. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு? ஆண்டவர் நீங்க விடுதலையோட வாழணும்னு விரும்புறார். God wants you to live in freedom, not in bondage. சந்தோஷமா நீங்க இருக்கணும்னு விரும்புறாருங்க அவரு. உங்க பிள்ளைங்க உங்க வீட்டுல இருக்கிறாங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புவீங்களா? உங்க பிள்ளைகள் பயத்தோட இருக்கணும்னு விரும்புவீங்களா?
சொல்லுங்க. எத்தனை பேர் என் பிள்ளை பயத்தோட இருக்கணும் விரும்புறீங்க? கிடையாது. சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். எங்க எத்தனை பேர் உங்க பிள்ளைங்க வீட்டுல இருக்கும்போது என்னங்க நினைக்கிறீங்க நீங்க எல்லாரும்? சந்தோஷமா இருக்கணும். உனக்கு உனக்கு என்ன பசிக்குதா, நல்லா சாப்பிடு, எடுத்து நிம்மதியா ரெஸ்ட் எடு. இல்ல தோணுதா தோணலையா? கரெக்டா இல்லையாங்க? அது எஸ்பெஷலி உங்க வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமணமாகி போயிட்டாங்க, வேற திருமணமாகி கணவரோட போயிட்டாங்க, நடுவில் லீவுக்கு எல்லாம் வராங்க. வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா கவனிக்கிறீங்களா இல்லையா பெண் பிள்ளைய? ஏன்னா பாவம் அவங்க அங்க போய் கணவர் வீட்லயும் வேலை தான் செய்யறாங்க. இங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கட்டும், என் மகன் இங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நல்ல இது போட்டு பண்றீங்களா இல்லையாங்க? உங்க உங்க மகளும் என்ன பண்றா? அம்மா வீட்டுக்கு போனாதான் எனக்கு நல்லா ரெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் வராரா இல்லையா? கரெக்டா இல்லையாங்க? இல்ல வர இடத்துல உங்க மகளை போட்டு வேலை வாங்குறீங்க. ஏய் ஒழுங்கா மாவாட்டு, பாத்திரத்தை விளக்கு, துணியை துவை, என்ன ஒன்னும் செய்ய மாட்டியா அப்படிங்களா? எங்க நீங்களே பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்யும் பொழுது, நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது உங்க பரமபிதா எப்படிங்க உங்களுக்கு செய்யாம இருப்பாரு? ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நல்ல கடவுளுங்க அவரு, சூப்பரான ஆளுங்க அவரு, ஆண்டவரு. தைரியமா இருக்கலாங்க அவர்கிட்ட. ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இருக்கலாம். ஹல்லேலூயா. கோச்சிக்க மாட்டாரு. நீங்க சாப்பிட்டதுனால கோச்சிக்கலாம் மாட்டாரு அவரு. சாப்பிட்டதுனால கோச்சிக்கலாம் மாட்டாரு அவரு. புரியுதுங்களா? நான் எனக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி, பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா ரொம்ப பெரிய ஆள் அவரு. ஒரு தடவை அவரை சந்திச்சோம், பல வருஷத்துக்கு முன்னாடி அவரை சந்திச்சேன். அவரை போயிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் சந்திச்சு அவரோட ஒரு 3 நாள் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்போ அவர் சொல்லிட்டு அவருக்கு நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு எங்களுக்கு. அப்போ அவர் சொன்னாரு, நாங்கெல்லாம் டீமா ஃபாஸ்டிங் பண்ணுவோம் அப்படின்னாரு. நான் கிட்ட எவ்வளவு நாள் பண்ணுவீங்க அப்படின்னு. ஏன்னா பயங்கர பெரிய ஆள் அவரு, பயங்கர பெரிய தீர்க்கதரிசி, உலகம் எங்கும் ஆண்டவர் அவர் பயன்படுத்துறாரு. நாங்களாம் ஒரு 10 days 15 days அப்படி ஃபாஸ்டிங் பண்ணுவோம் அப்படின்னாரு அப்படின்னு சொன்னாரு. நாங்களும் ஆச்சரியப்படும், பரவாயில்ல 10 நாள் 15 நாள்லாம் ஃபாஸ்டிங் பண்ணுவோம். அப்புறம் நடுவில் ஒரு பாயிண்ட் சொன்னார், அதுதான் எனக்கு பயங்கர இதாச்சு. பண்ணுவோம் 2 நாள் பண்ணுவோம், சடனா பசிக்கும் ரொம்ப, நேரா போயிட்டு ஒரு ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு. சாப்பிட்டு வந்துருவீங்களா? ஆமா, சாப்பிட்டு வந்து திரும்ப அடுத்த நாள் கண்டினியூ பண்ணுவோம். ஆண்டவர் கோச்சுப்பார்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, ஆண்டவர் கோச்சுப்பார்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே கிடையாது, கோச்சிக்க மாட்டார். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு நம்மள நடத்துற தேவன் அவர் கிடையாது. ஹல்லேலூயா. இது புரியறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம மனசு. ஏன்னா நம்ம மனசு ஃபுல்லா எப்படி இருக்குன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதை பண்ண அதை பண்ண, இப்படித்தான் ஆண்டவர் இருக்கிறார். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. இயேசுக்கு என்னங்க பேர் வச்சாங்க எல்லாரும்? இயேசுக்கு என்ன பேர் வச்சாங்க? போஜன பிரியர்னு பேர் வச்சாங்க இயேசுக்கு. கரெக்டா இல்லையா? இயேசு என்னங்க சொன்னாங்க? எல்லாரும் போஜன பிரியர்னாங்க. எங்க வருது? லூக்கா எழுதின சுவிசேஷம் எடுங்க. ஹல்லேலூயா. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டோம். தேங்க்யூ ஜீசஸ். எங்க வருது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். வாங்க, 7வது அதிகாரத்துல 33வது வசனம் வாசிங்க. ஃபர்ஸ்ட் லூக்கா 7:33 முதல்ல அதை வாசிங்க. எப்படியெனில் யோவான் ஸ்நானன் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான், அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றீர்கள். நல்லா கவனிங்க. யோவான் ஸ்நானகன் எப்படி இருந்தாரா? உபாசத்திலே வாழ்ந்தாரு மனுஷன். அப்பம் புசிக்க மாட்டாரு, எதுவுமே நல்லது எதுவுமே எடுத்துக்க மாட்டாருங்க அவரு. ஃபுல்லா கான்சிக்ரேட்டட் லைஃப், அதாவது டெடிகேட்டட் லைஃப். அவர் வனாந்திரத்துலதான் வாழ்ந்து கொண்டு இருந்தாரு. அவங்க குடும்பத்தோட கூட இல்ல அவரு. அவங்க அம்மா அப்பா வயதான காலத்துலதான் பிறந்தாரு. சக்கரியாக்கும் எலிசபெத்துக்கும் வயதுல அவங்க ரொம்ப முதியவர்களா இருக்கும்போது தான் பிறந்தாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு? அம்மா அப்பா கூட இல்லாம தனியா போய் வனாந்திரத்துல வாழ்ந்து கர்த்தருக்காக ஊழியம் பண்ணி கொண்டு இருந்தாரு. ஆனால் அவரே என்ன சொன்னாங்களா? அவங்க பிசாசு பிடித்திருக்கணும்ட்டாங்க. புரியுதுங்களா? யோசிச்சு பாருங்க யோவான் மனசு எப்படி இருந்திருக்கும்ட்டு. ரொம்ப நல்லவருங்க யோவானு, சரியான ஆள் அவரு. ஆண்டவருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இயேசுவோடைய ஒரு ஃபோர்ரன்னர், அவரு முன்னோடி. அவர் தான் இயேசுக்காக பாதையை ஆயத்தம் பண்ணணும். He has to prepare the way for Jesus. இதுதான் அவரோட ஊழியமே. அவ்வளவு கண்ணும் கருத்துமாக கிளியரா அந்த மினிஸ்ட்ரி எடுத்து செஞ்சார் அவர். வெரி ஃபேண்டாஸ்டிக், டிலிஜென்ட், சின்சியர் மேன் அவர் யோவான் ஸ்நானகன். ரொம்ப இது. அவரே பார்த்து என்ன சொல்லிட்டானுங்க எல்லாம்? பிசாசு பிடிச்சோன்ட்டாங்க. புரியுதுங்களா? அடுத்த வருஷத்தை வாசிங்க. நெக்ஸ்ட் வருஷம் வாசிங்க. மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். அவ்வளவுதான். புரியுதுங்களா? சோ மேட்டர் முடிஞ்சா? யோவான் ஸ்நானனை பிசாசுன்ட்டாங்க, உபாசத்துல இருந்த மனுஷன் பிசாசு பிடிச்சோன்ட்டாங்க. இவரு என்ன பண்ணாரு? நல்லா சாப்பிட்டு எல்லாரும் கூட சந்தோஷமா இருந்தார். இயேசு கிறிஸ்து he was a very happy man. இயேசு நல்லா சந்தோஷமா இருந்தார் இந்த உலகத்துல அவர் சீஷர்களோட.
சீஷர்களோடய சந்தோஷமா இருந்தாரு. அநேக பாவிகள் எல்லாம் அவரை தேடி வந்தாங்க. அவங்க எல்லாரையும் அரவணைத்து கொண்டாரு. அவர்களோட நேரம் செலவு செய்தாரு. அவர்கள் வீட்டுக்கு போனாரு. அவரோட சேர்ந்து சாப்பிட்டாரு. நல்லா சந்தோஷமா இருந்தாரு. He was enjoying their presence and they were also enjoying his presence. அவர் அந்த ஆயக்காரர்கள் பாவிகள்லாம் அவருடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணாங்க. ஆனா இயேசுக்கு கொடுத்த பேர் என்னதுங்க? போஜன பிரியர். ஹல்லேலூயா. ஆமென். சோ நீங்க என்ன பண்ணாலுமே மனுஷன் என்ன பண்ணுவான்? அவங்கள மனுஷன் என்ன பண்ணுவாங்க? அவங்கள குற்றப்படுத்தும், கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருப்பான். முடிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சுங்களா? சோ நெவர் பாதர் அபவுட் மேன். அதுதான் நான் எப்பவுமே சொல்றேன், நெவர் பாதர் அபவுட் மேன். Amen. நான் முதல்ல அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி எல்லாம் ஆரம்பிக்கும் போது, நான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஹீலிங் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா, வாவ், வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஊழியத்தை நான் செய்யறேன். இல்ல, இயேசு பண்ண ஒரு ஊழியம், அப்போஸ்தலர்கள் பண்ண ஒரு ஊழியம், ஆதி திருச்சபையில பயங்கரமா நடந்த ஒரு ஊழியம், சுகம் அளிக்கிற ஊழியம். இந்த ஊழியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இதை நான் செய்யறேன். சோ எல்லாரும் என்னை அக்செப்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா நான் எந்த ஊழியத்தை பண்றேன்? சுகம் அளிக்கிற ஊழியத்தை பண்றேன், பிசாசுகளை துரத்துகிற ஊழியத்தை பண்றேன், மரித்தவரை உயிரோடு எழுப்புகிற ஊழியத்தை பண்றேன். எவ்ரிபடி வில் அக்செப்ட் மீ நினைச்சேன். கரெக்டா இல்லையாங்க? நான் வேதத்துல இருக்க ஊழியத்தை தான் நான் பண்றேன். அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதையாவது ஒத்துக்கிறீங்களா நீங்க எல்லாரும்? ஐ எம் டூயிங் த மினிஸ்ட்ரி தட் இஸ் இன் த பைபிள் ஓன்லி. கரெக்டா? ஆனா ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சு ஒரு பையனும் ஏத்துக்க மாட்டான் நம்மளுக்கு. ஹல்லேலூயா. நிறைய பேர் கேள்வி வேற கேட்கிறாங்க, அது எப்படி நீங்க சுகமாக்க முடியும்? கர்த்தர் தான் வியாதியை கொடுக்கிறார், கர்த்தர் தான் வியாதியை அனுமதிக்கிறார். கேன்சர் கர்த்தர் தான் கொடுத்தார். அந்த மனுஷனுக்கு ஏதோ ஒரு பாடத்தை அவர் கற்பிப்பதற்காக கேன்சர் கொடுத்தார். நீ எப்படி அந்த மனுஷனுக்கு போய் ஜெபம் பண்ண முடியும்னு கேட்டவர்கள் எல்லாருமே விசுவாசிகள். புறஜாதியார் ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல என்கிட்ட. கர்த்தர் அறியாத ஒருத்தன் கூட சொல்லல என்கிட்ட. கர்த்தர் அறியாதவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க இயேசுநாதர்கிட்ட சொல்லி என்ன சுகப்படுத்துங்கன்னு கேட்கறாங்க. ஆனா இயேசுநாதரை ரட்சகரா ஏற்றுக்கொண்டவங்க என்ன சொல்லிட்டாங்க? நீ எப்படி இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும்ட்டாங்க. அப்பதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நீங்க செய்த ஊழியத்தை தான் நான் செய்யறேன். எல்லாருக்கும் சுகம் வேணும்னு நான் விருப்பப்படுறேன், எல்லாருக்கும் போய் ஜெபம் பண்றேன், எல்லாரும் சுகமாகணும்னு விரும்புறேன், பிசாசு கட்டுல இருந்து எல்லாம் விடுதலை ஆகணும்னு விரும்புறேன், உங்க வார்த்தையை பிரசங்கிக்கிறேன், இதுதான் ஆண்டவரே நான் பண்றேன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, எப்பா, நான் சொல்றதை நீ செஞ்சாலே இந்த பிரச்சனை தான் பண்ணிட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்றத நீ செஞ்சாலே பிரச்சனை தான். இயேசு சொல்றல்ல, என் நிமித்தம் உங்களை அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? உலகம் உன்னை பகைக்கும், என என்னையும் உலகம் பகைத்தது. The world hated me. Just because the world hated me, the world will also hate you. Hallelujah. Amen. So, never look for acknowledgement from any man. மனுஷன் இடத்துல இருந்து நீங்க எதை தேடக்கூடாது. மனுஷன் ஓகே சொல்லணும், ஆமான்னு சொல்லணும்னு நினைக்க கூடாது. ஆண்டவர் செய்யற ஊழியத்தை நீங்க செய்றீங்களா? ஆண்டவர் சொல்றதை நீங்க செய்றீங்களா? ஆண்டவரோட கனெக்ஷன்ல இருக்கீங்களா? அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. அவரு என்னங்க நான் இவ்வளவு பண்ணேன், என்னை யாருமே அக்செப்ட் பண்ண தேவையில்லை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று இயேசு சொன்னார். இதுதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் உன்னை கனம் பண்ணுவார். சோ யார் உங்களை கனம் பண்றது ரொம்ப முக்கியங்க? மனுஷன் கனம் பண்றது முக்கியமா, தேவன் கனம் பண்றது முக்கியமா? என்னைய கேட்டா தேவன் கனம் பண்றதே எனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷனுடைய கனம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு என்னை கனம் பண்ணவன் நாளைக்கு என்ன பண்ணலாம்? என் பின்னாடி போய் வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனா தேவன் என்னை கனம் பண்ணும் பொழுது, ஹல்லேலூயா, அது எல்லாருடைய மனிதர்களுடைய கண்களையும் அது தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். Glory be to God. ஆமென். சோ எங்க இருந்தோம்? சோ பேதுரு சொல்றாருல, வந்துருங்க, கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிட்டோம். மெசேஜ் தான் அப்படியே கொஞ்சம் டிராக் ஆகி போயிடுச்சு. 3:12 சரி 3:14 அப்போஸ்தலர் 3:14. Thank you Jesus. 3:14 இல்ல 14 இல்ல, சாரி 12. 3:12 அப்போஸ்தலர் 3:12. 12 விஜய் 12. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இது குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? முதல் காரியம் பேதுரு சொல்றாரு, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்னன்றார். ஃபர்ஸ்ட் திங், why are you surprised? Why do you marvel? ஏன் ஆச்சரியப்படுறீங்கன்னு கேட்கிறாரு. ஏன் பேதுரு இப்படி பேசுறாரு? பெரிய அற்புதம் நடந்திருக்கு, சப்பானி எழுப்பி நடந்திருக்கிறான், ஆச்சரியப்படுறாங்க. ஏன் ஆச்சரியப்படுறீங்கன்னு கேட்கிறாரு. ஏன் ஆச்சரியப்படுறீங்கன்னு கேட்கிறாரு. ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். எப்பொழுது நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பொழுதே நீங்கள் ஒரு மாம்சீக மனுஷன் கிடையாது, நீங்க ஒரு ஆவிக்குரிய மனுஷனா மாறிட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமென். The day you accepted Jesus Christ in your life, you are now a spiritual being. You are not just a natural man. ஆமென். இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பாயிண்ட் இது.
நீங்க ஒரு சாதாரண மாம்சமான மனுஷனே கிடையாது. யூ ஆர் நாட் அ நார்மல் பர்சன். ஃபர்ஸ்ட் யூ ஆர் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி. நீங்க ஆவிக்குரிய மனுஷன். இப்பொழுது ஆவியோட கனெக்ட் ஆகிற, தேவனோட கனெக்ட் ஆகிற எபிலிட்டி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார். ஆமென். பவுல் எழுதுறாரு பாத்தீங்களா? எங்களுக்கு 1 கொரிந்தியர் எழுதுறாரு இருப்பாங்க. 1 கொரிந்தியர் 2 எழுதுறாரு பாருங்க. 7 படிங்க ஃபர்ஸ்ட். 1 கொரிந்தியர் 2:7 படிங்க. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். நல்ல கவனிங்க. உலக தோற்றத்துக்கு முன்பதாக இருந்த ரகசியங்களையும் ஞானத்தையும் பவுல் பிரசங்கித்திருக்காரு. நல்ல கவனிங்க. இன்னைக்கு உங்க கையில இருக்கிற அந்த வேதாகமம் இருக்கு பாத்தீங்களா? The wisdom of God and the mystery of God which was hidden before the ages. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இருந்த ஞானம், அந்த ரகசியங்கள், அதுதான் பவுல் பிரசங்கித்தார். அதுதான் அப்போஸ்தலர்கள் எல்லாம் பிரசங்கித்தார். இதெல்லாம் இப்ப எங்க இருக்குன்னு சொல்லுங்க. கரெக்டா? இதெல்லாம் இப்ப எங்க இருக்குது? Where do you find all this wisdom? இந்த ஞானத்தை எங்க கண்டுபிடிப்பீங்க நீங்க? சொல்லுங்களேன். எங்க கண்டுபிடிப்பீங்க? கரெக்டா சொல்லுங்க யாராவது. ஓகே. எல்லாமே ஒரு இடத்துல இருக்குது. கம்பைல் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாத்தையும். வேதம். எஸ், எக்ஸாக்ட்லி. இன் யோர் பைபிள். உங்க வேதத்துல இதெல்லாம் எழுதி வச்சிருக்கு. ஹalleluya. The Bible contains the wisdom of God. வேதம் தேவனுடைய ஞானத்தை கொண்டிருக்கிறது. ஹalleluya. நம்ம நிறைய பேர் ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க வேதத்தை. கிடையவே கிடையாது. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க. வெறும் பைபிளை மட்டும் வாசிங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க எதுவுமே பார்க்காதீங்க. நான் சொல்றேன் பாருங்க, இதை ட்ரை பண்ணுங்க. பயங்கரமா ஒர்க் ஆகும் உங்களுக்கு. நீங்க சொல்லலாம், எனக்கு பெரிய அறிவுலாம் இல்லை பிரதர், பெரிய புத்தி எல்லாம் ஞானம்லாம் இல்லை பிரதர், பெருசா நான் படிக்கல பிரதர், எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்லை நீங்க சொல்றீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இதை மட்டும் பண்ணுங்க. நீங்க வெறும் பைபிளை மட்டும் படிங்க. வேற எதுவும் பண்ணாதீங்க. சோசியல் மீடியா கிட்ட போகாதீங்க. இந்த நியூஸை பார்க்காதீங்க. மற்ற எதையும் பார்க்காதீங்க. வெறும் பைபிளை உட்காந்து படிங்க. உட்காந்து புரியுதோ புரியலோ படிச்சுக்கிட்டே போருங்க. அப்படியே ஜஸ்ட் ரீட் இட். அப்படியே வாசிங்க. அப்படியே வாசிக்கிட்டே இருங்க. பைபிளை மட்டும் வாசிக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்கே அறியாம தேவ ஞானம் உங்களுக்குள்ள இருந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஹalleluya. சேலஞ்சாவே நான் சொல்றது, சேலஞ்சாவே சொல்றது. உங்களுக்கே புரியாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து செய்வார். ஹalleluya. இப்படிப்பட்ட ஞானம் இயேசுவை பத்தி சொல்றாங்களே, இப்படிப்பட்ட ஞானம் இந்த மனுஷனுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாங்கல்ல. இயேசு சுகமாக்குறாரு. சுகமாக்கணும்னா எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இயேசு எல்லாரும் எப்படி அறிந்திருந்தார்கள் என்றால், தச்சனுடைய மகன், த சன் ஆஃப் அ கார்பெண்டர் அப்படின்னு தான் அறிந்திருந்தாங்க. யோசேப்பு என்ற தச்சனுடைய மகன் இந்த இயேசு கிறிஸ்து என்று அறிந்திருந்தார்கள். சோ இயேசு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் பொழுது அவர்கள் எல்லாம் பிரமிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஞானம் எப்படி இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறது? How come this manner of wisdom is in this man? சோ ஏன் இயேசுக்குள்ள அப்படிப்பட்ட ஞானம் இருந்துச்சு என்றால், இயேசு அதிகமாக தேவனுடைய வார்த்தை மேல நேரத்தை செலவு செய்திருந்தார். ஹalleluya. அவர் இயேசுவோட வாழ்க்கையில the word of God played a very important role. இயேசுவே தேவ வார்த்தை தான். நல்ல கவனிங்க. இயேசுவே தேவ வார்த்தை தான். ஆனா அவர் எழுதப்பட்ட தேவ வார்த்தையின் மேல் பிரியமாக இருந்தார். ஆமென். Jesus the word of God delighted himself in the written word of God. எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? ஹalleluya. Jesus the word of God delighted himself in the written word of God. ஜீவனுள்ள தேவ வார்த்தையான இயேசு கிறிஸ்து எழுதப்பட்ட தேவ வார்த்தையின் மேல் பிரியமாக இருந்தார். சோ உங்க கையில இருக்கிறது என்னது? எழுதப்பட்ட தேவ வார்த்தை. Everybody carries the written word of God. We all have the written word of God. Hallelujah. இதன் மேல நம்ம பிரியமா இருக்க the delight, வேதத்துல எழுதி இருக்கு the delight அப்படின்னு இருக்கு. Delight yourself in the word of God எழுதிருக்கு. சங்கீதம் 1:2 வருதுல, blessed is a man who delights himself in the word of God. எவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எவன் பாக்கியவான், தேவனுடைய வார்த்தையின் மேல் இரவும் பகலும் பிரியமா இருக்கிற மனுஷன். பிரியமா இருக்கிற மனுஷன் சொல்லுங்க. பிரியமா இருக்கிற மனுஷன். Hallelujah. Delighting yourself in the written word. Hallelujah. Amen. இயேசு கிறிஸ்து அதுல ரொம்ப கவனமா இருந்தார். அதுல அவர்தான் ஜீவ வார்த்தை. யோவான் எழுதுறாரு, யோவான் 1வது அதிகாரத்துல எழுதுறாரு, வார்த்தை மாம்சமானது, மாம்சமாய் நம்ம மத்தியில வாசம் செய்தது அப்படின்னு போட்டிருக்கு. சோ இயேசுதான் அந்த வார்த்தை. அவர் மாம்சமாய் நம்ம மத்தியில வாசம் செய்தார். The word became flesh and dwelt among us. ஆதியில இருந்த வார்த்தை மாம்சமாய் நம்ம மத்தியில வாசம் செய்தது. ஆனா அந்த ஜீவ வார்த்தையை எழுதப்பட்ட தேவ வார்த்தை மேல ரொம்ப பிரியமா இருந்தாராம். ஹalleluya. சோ பவுல் இதுதான் பிரசங்கிக்கிறார். சொல்றார் பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும்
மறைக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறேன். சோ பவுல் பாருங்க 13 புத்தகம் எழுதியிருக்காரு புதிய ஏற்பாடுல. இதெல்லாம் என்னது நினைக்கிறீங்க? வாட் இஸ் ஆல் தீஸ் திங்ஸ்? த விஸ்டம் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இது எல்லா ரகசியங்கள், விஸ்டம், மிஸ்ட்ரீஸ் அண்ட் விஸ்டம், தேவ ஞானம், தேவ ரகசியங்கள் எழுதியிருக்கிறோம். அடுத்தது அதெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இருந்ததுதான். அதெல்லாம் இட் வாஸ் ஈவன் பிஃபோர் தி ஏஜஸ். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க சிஸ்டர், 8வது வசனம் குயிக்கா வாசிங்க. ஓகே. அதே இந்த சாரி அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. புரியுதுங்களா? அதை இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவரும் அறியவில்லை. ஹல்லேலூயா. இந்த ஞானம் யாருக்கும் புரியாது. இந்த ஞானத்தை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. nobody can understand this wisdom, nobody can understand this ministry. பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அப்பனா இந்த பிரபஞ்சத்துல, இந்த உலகத்துல இருக்கிற ஞானிகள், மேலானோர், பிரபுக்கள், சிறந்தவர்கள், இந்த உலகத்துல இன்டெலிஜென்ட் அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அவனுக்குலாம் அது ஒண்ணுமே புரியாது. எத்தனை பேர் புரியுது? என்னங்க, கரெக்டா இல்லையா? ஹல்லேலூயா. ஒரு தடவை நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல மினிஸ்ட்ரிக்கு போயிருந்த போது, பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு ஹாஸ்பிட்டல்ல மினிஸ்ட்ரி 3 நாள் மீட்டிங். அந்த 3 நாள் மீட்டிங்ல ஒரு நாள் அந்த ஹாஸ்பிட்டலுடைய சீஃப் டாக்டர், அவர் தான் அந்த ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர், ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல், மிஷன் ஹாஸ்பிட்டல். அவர் என்னை கூப்பிட்டு அவங்க வீட்டுல டின்னர் கொடுத்துட்டு அவர் சொன்னார் ஒரு காரியம், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த காரியம். அவர் என்ன சொன்னார்னா, தோ வி ஆர் இன் த ப்ரொஃபஷன் ஆஃப் ட்ரீட்டிங் அண்ட் ஹீலிங் த சிக் பீப்புள், நாங்க இந்த வியாதியஸ்தர்களுக்கு மருந்து கொடுத்து அவங்களை ட்ரீட்மெண்ட் பண்ற, சுகமாக்குற அந்த ப்ரொஃபஷன்ல இருந்தாலும், we ourselves we need healing and that healing will come only from Jesus அப்படின்னாரு. ஹல்லேலூயா. ஆனால் எங்களுக்கோ சுகம் வேண்டும், அந்த சுகம் இயேசுவின் இடத்துல இருந்து தான் வரும். so I really thank you for coming அப்படின்னாரு. ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு இயேசு வேணும், இந்த இயேசு கிட்ட தான் எனக்கு சுகம் கிடைக்கும்ன்றாரு. புரியுதுங்களா சொல்றது? சில காரியங்கள் உலகத்துல இருந்து நமக்கு என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலும் அது உலகத்துல இருந்து வரவே வராது. சில காரியங்கள் உலகத்தின் பிரபுக்கள்கிட்ட இருந்தோ இல்ல உலகத்துல இருக்கிற ஞானத்துல இருந்தோ சில காரியங்கள் வரவே வராது. அது இயேசுவினிடத்துல இருந்து மட்டும்தான் வரும். ஏன்னா அவர் தான் ஜீவாதிபதி. ஹல்லேலூயா. he is the prince of life. அவரிடத்துல இருந்து தான் மெய்யான ஜீவன் வரும். the true life comes only from him. ஹல்லேலூயா. இதுதான் பவுல் சொல்றாரு. இதை இங்க இருக்கிற பிரபுக்கள், ஞானிகள் யாருமே அறிய முடியாது. அதை அறியாததுனாலதான் அவர் கொண்டு போய் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சிலுவையில் அடிச்சீங்கன்னு போடுறாரு. அதான் சொல்றாரு, மகிமையின் கர்த்தரை அவர்கள் அதை அறியாததுனால அவரை கொண்டு போய் சிலுவையில் அடிச்சுட்டு. அடுத்தது வாசிங்க குயிக்கா, அடுத்தது 9வது வசனம். ஓகே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, வாசிங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான வசனங்க. எழுதியிருக்கிறபடி, இது எங்க எழுதியிருக்கிறது? பழைய ஏற்பாட்டுல இதை எழுதியிருக்கு. இதுதான் மேற்கோள் காட்டுறார் பவுல். பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ரொம்ப தேர்ச்சி பெற்ற, he was a very excellent in the scriptures. பவுல் especially the old testament, பழைய ஏற்பாட்டுல ரொம்ப எக்ஸலண்டா இருப்பார். சோ பழைய ஏற்பாட்டுல ஏசாயா 64 வரும். இது என்ன எழுதியிருக்கும்னா, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணுவதில்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகளை மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. சோ ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறது எந்த கண்ணும் காணல, எந்த காதும் கேட்டதில்லை. ஹல்லேலூயா. no eye has seen, no ear has heard what God has prepared for you. சொல்லுங்க, எனக்காக வைத்திருக்கிறதை எந்த மனுஷனும் பார்க்கல இது வரைக்கும். சொல்ல முடியுமா? சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் வைத்திருப்பதை எந்த மனுஷன் இது வரைக்கும் பார்க்கல. ஹல்லேலூயா. ஆமென். no eye has ever seen. எந்த காதுகளும் அது இன்னும் கேட்கல. ஹல்லேலூயா. எந்த இருதயத்துக்கும் அது புலன்படவில்லை. அது no heart can understand that what God has prepared for me. எனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். இதுதான் உங்க ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார். something that is very unique, something that no man can understand, God has prepared for you. யாருமே பார்க்காதது ஒன்றை கர்த்தர் உங்களுக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ணி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது எந்த கண்ணும் காண முடியாது, எந்த காதும் கேட்கல, எந்த இருதயத்திற்கும் அது புலன்படவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய மனுஷனுக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இதை யார் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியுமா? அதான் அடுத்த வருஷம் சொல்றாரு. அடுத்த வருஷம் வாசிங்க, 11th வருஷத்துல இதை சொல்றாரு. வாசிங்க. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? இருங்க, 10 வாசிங்க. 10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார்.
சொல்லுங்க. எந்த கண்ணும் காணாததை, எந்த காதும் கேட்காததை, எந்த இருதயத்துக்கும் புலன்படாததை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். சோ யாருக்கும் இல்லாத ஒரு ஞானம், ஒரு அறிவு, ஒரு புத்தி உங்களுக்கு எப்படி வருது? தேவ ஆவியின் மூலமாக வருது. ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட நீங்க சாதாரண ஆள் கிடையாது. யூ ஆர் நாட் அ நார்மல் பர்சன். உங்களுக்கும் உங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. அவன் மாம்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்க மனுஷன், நீங்க ஆவிக்குரிய மனுஷன். யூ ஆர் அ ஸ்பிரிச்சுவல் மேன், யூ ஆர் அ ஸ்பிரிட் மேன். நீங்க சாதாரண ஆளே கிடையாதுங்க. நீங்க சாதாரண ஆளே கிடையாது. ரட்சிக்கப்பட்டீங்கன்னா சாதாரண ஆளே கிடையாது. நீங்க சொல்லுங்க, நான் சாதாரண ஆள் கிடையாது. ஐ ஆம் அ ஸ்பிரிச்சுவல் மேன். நான் ஒரு ஹைலி ஸ்பிரிட் ஃபில்டு மேன். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம நினைக்கிறோம் என்ன இல்ல ஒண்ணுதானே பிரதர். இதுதான் பிரச்சனை நம்ம கிட்ட. இதுதான் பிரச்சனை. அதனாலதான் அவனுக்கும் தலைவலி வருது, நமக்கும் தலைவலி வருது. அவனுக்கும் வியாதி வருது, நமக்கும் வியாதி வருது. கரெக்டா? அவனுக்கும் டிப்ரெஷன் வருது, நமக்கும் டிப்ரெஷன் வருது. ரட்சிக்கப்படாதவனுக்கும் டிப்ரெஷன் வருதுங்க, நமக்கும் டிப்ரெஷன் வருது. அவனுக்கும் கொரோனா வருது, நமக்கும் கொரோனா வருது. கரெக்டா? கொரோனால அப்படிதானே வந்துச்சு. அவனுக்கு நடக்கிறதெல்லாம் நமக்கும் நடக்குது. ஏன்னா நம்ம எப்படி இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நான் ஒரு சாதாரண மனுஷன் பிரதர், நான் ஒரு பாவி பிரதர். ஆண்டவர் நீதிமான் சொல்றாரு, ஆனா அதெல்லாம் இல்ல ஆண்டவரே, நான் பாவிதான் ஆண்டவரே. நீங்க நீதிமான் சொன்னாலும் நான் ஒத்துக்க முடியாது ஆண்டவரே, நான் பாவிதான் ஆண்டவரே. நம்மளே நம்மள வந்து இது பண்ணிக்கிறோம். நான் கட்டுல இருக்கிறேன், பரம்பரை சாபம் என் மேல இருக்குது. கரெக்டா? இப்படிதான் நிறைய பிலீவர் பேசிட்டு இருக்காங்க. பரம்பரை சாபம் எல்லாம் என் மேல இருக்கு பிரதர், கட்டுகள் என் மேல இருக்கு பிரதர், பில்லி சூனியா என் மேல வச்சுட்டாங்க பிரதர். கரெக்டா இல்லையா? பில்லி சூனியா மேல வச்சுட்டாங்க பிரதர். ஓபல் ஓபல் ஏவல் எல்லாத்தையும் மேல வச்சுட்டாங்க பிரதர். பில்லி சூனியத்தை எடுத்துட்டு உங்க கையிலேயே கொடுத்தாலும் ஒண்ணும் நடக்காதுங்க. நல்லா கேட்டுக்கோங்க. பில்லி சூனியத்தை எடுத்து உங்க கையிலேயே வச்சாலும் ஒண்ணும் நடக்காது. ஏன்னா நீங்க ஒரு ஆவிக்குரிய மனுஷன். கரெக்டா இல்லையாங்க? யோசிச்சு பாருங்க. என்னங்க சொல்லுங்க. பில்லி சூனியத்தை பண்ணி உங்க கையிலேயே கொடுத்தாலும் ஒண்ணும் நடக்காதுங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானது. நீங்க இயேசு கையில பில்லி சூனியத்தை கொடுத்தா பில்லி சூனியம் வேலை செய்யுமா? இயேசு வேலை செய்யும். இயேசுவோட வல்லமை வேலை செய்யுமா? இயேசுவோட வல்லமை தான் அங்க வேலை செய்யும். பில்லி சூனியமா வேலை செய்யும்? இப்ப அதே இயேசுவானவர் உங்களுக்குள்ள ஆவியானவருக்குள்ள இருக்கிறார். இப்ப பில்லி சூனியம் வேலை செய்யுமா? இயேசுவோட வல்லமை வேலை செய்யுமா? இப்ப சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. கண்டிப்பா இயேசுவோட வல்லமை தான் வேலை செய்யும். பில்லி சூனியம் பண்ணா பண்ணிட்டு போறாங்க, என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க. அது உங்களை தொட முடியாது. எந்த கட்டும் உங்களை தொட முடியாது. Hallelujah. Glory be to God. Amen. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. நமக்கும் தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். அந்த ஆவியான உங்களுக்குள்ள இருக்க ஆவியான சாதனம் இல்ல. நம்ம இது ரொம்ப டீப்பானது. நம்ம இன்னொரு நாள் இதுல நல்லா இந்த வசனங்கள் இன்னும் நல்லா பார்க்கலாம். அடுத்த வருஷம் வாசிங்க. 12th verse. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். ரொம்ப முக்கியமானது. உலகத்தின் ஆவி உங்களுக்குள்ள கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உலகத்தின் ஆவியை பெறாமல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி உலகத்துல இருக்கிற ஆவி போல கிடையாது. உலகத்துல இருக்கிற ஆவின்னா என்னது? அசுத்த ஆவி, அந்த ஆவி, இந்த ஆவி, எல்லா ஆவியும் அது உங்களுக்குள்ள கிடையாது. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவன் இடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி. The spirit that proceedeth from God is inside of you. அவரிடத்திலிருந்து வந்த ஆவியானவர் இப்ப உங்களுக்குள்ள இருக்கார். The spirit who is from God. சொல்லுங்க, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஆவி எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவி தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப திரும்ப நான் சொல்றேன், இப்போ தேவனிடத்துல இருந்து புறப்பட்ட வந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது பில்லி சூனியம் கட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்களே? இப்ப சொல்லுங்க பதில் திரும்ப எனக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு, பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, கட்டு வச்சுட்டாங்க. ஒண்ணுமே ஒர்க் ஆகாது. நான் சொல்றேன், சரிங்களா? பில்லி சூனியம் பண்ற இடம், கட்டு வைக்கிற இடம், எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன், சரிங்களா? எந்த இதுவும் ஒன்னும் ஒர்க் ஆகாது. நீங்க போனீங்கன்னா அது தலைதெறிக்க ஓடிடும். ஹல்லேலூயா. நீங்க போனீங்கன்னா அது பிச்சுக்கிட்டு ஓடிடும். ஏன்னா நீங்க யாரை சுமந்து கொண்டு வரீங்க? தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை சுமந்து கொண்டு நீங்க போறீங்க. அப்போ நீங்க பெரிய ஆளா, பில்லி சூனியம் பெரிய ஆளா? இப்ப பதில் சொல்லுங்க. Who's great? இப்ப பதில் சொல்லுங்க. எனக்கு எல்லாரும் பதில் சொல்லுங்க. நீங்க இப்போ நீங்க எஸ் நான் சொல்லு. Who's great? Are you great or the பில்லி சூனியம் is great? இப்ப சொல்லுங்க எனக்கு. I am the great. Amen. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது யாரு? தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஆவி.
the spirit which came from God. ஹalleluya. மந்திரம் பண்ற இடத்துல போய் உட்காந்துருக்கலாம். நீங்க நான்லாம் வந்து நார்த் இந்தியாக்கெல்லாம் போகும்போது மந்திரம் பண்ற இடத்துக்குலாம் கூட்டு போவீங்க. நான் ஜாலியா போவேன். பிரதர், இந்த வீட்டுல வந்து ஒரே பிசாசு போராட்டமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு யாரு வந்து போன் பண்ணி என் வீட்டுல பிசாசு இருக்குன்னு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் நான் அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். நான் கிளம்பி அப்படியா பாக்கலாமே, அந்த பிசாசு யாருன்னு கொஞ்சம் பாக்கலாமே, எனக்கு கொஞ்சம் ஆசை ஜாஸ்தி. வாங்க நானா பிசாசா பாத்துடலாம். பிசாசு இருக்குன்னு எனக்கு சொன்னா உடனே கிளம்பி போயிடுவேன். வாங்க பாத்துடலாம், பிசாசா நானும் ஒரு கை பாத்துடலாம். பிசாசுக்கும் தெரியும், ஐயோ இவர் வராரா அப்படின்னு ஓடி போயிடும். என்ன பார்த்து ஓடல, அது எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை பார்த்து ஓடுது. ஹalleluya. என்ன பார்த்து ஓடாது பிசாசு, கிரண் பாலை பார்த்து ஓடாது. கிரண் பாலுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு பாத்தீங்களா? ஆமென். சிஸ்டர் விஜய்க்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு பாத்தீங்களா? சிஸ்டர் எஸ்தருக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு பாத்தீங்களா? தம்பி ஹரி ஜோஷுவாக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு பாத்தீங்களா? அவர் யாரு? அவர் தான் பெரியவர். ஹalleluya. ஆமென். ஹalleluya. அத பார்த்து அது ஓடிடும், அது பிச்சுக்கிட்டு. சிஸ்டர் ஜெயந்திக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு பாத்தீங்களா? ஹalleluya. சிஸ்டர் தேவிக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு பாத்தீங்களா? ஹalleluya. சிஸ்டர் செலினாக்குள்ள ஒருத்தங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா? சிஸ்டர் ஸ்வேதாக்குள்ள ஒருத்தங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா? விஜய் ஆண்டிக்குள்ள ஒருத்தங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா? சிஸ்டர் விமலாக்குள்ள ஒருத்தங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா? சிஸ்டர் மேரி ஆண்டிக்குள்ள ஒருத்தங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா? சிஸ்டர் மஞ்சுக்குள்ள ஒருத்தங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா? எல்லாரும் பேரையும் சொல்றேன். சிஸ்டர் கணேசவதிக்குள்ள ஒருத்தங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா? சிஸ்டர் தச்சியானிக்குள்ள ஒருத்தங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா? சிஸ்டர் பிரேமாக்குள்ள ஒருத்தங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா? சிஸ்டர் ஜான்சி ராணிக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு பாத்தீங்களா? சிஸ்டர் எப்சிபாக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு பாத்தீங்களா? யாரை விட்டனா? டாக்டர் எப்சிபா ஞானம்பால் ஆண்டிக்குள்ள ஒருத்தங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா? பாஸ்டர் ஆண்டனிக்குள்ள ஒருத்தங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா? சிஸ்டர் ஆனிக்குள்ள ஒருத்தங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா? நம்ம அட்மின்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு பாத்தீங்களா? அட்மின் ரசிக்கப்பட்டவர் தாங்க நம்ம அட்மின். அவருக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு பாத்தீங்களா? அப்புறம் யூடியூப்ல நிறைய பேர் பாக்குறீங்க பாத்தீங்களா? உங்க பேர் தெரியலங்க, அதனால சாரி உங்க பேர் சொல்ல முடியல. என் பேரை சொல்லாம விட்டார் பிரதர் நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் பாத்தீங்களா? அவர் பெரியவர், அவர் பெரியவர். ஹalleluya. சோ நீங்க போனீங்கன்னா அது பிச்சுக்கிட்டு போயிடும். புரியுதுங்களா? நீங்க போனீங்கன்னா அது பிச்சுக்கிட்டு போயிடும். நீங்க எங்க போனாலுமே அங்க அந்த அந்த ஆவி பார்க்கும், ஐயோ இவனா. அதான் பாருங்க, ஸ்பிரிட் இஸ் வெரி, அந்த ஆவி அங்கிருந்து பாத்துக்கிட்டே இருக்கும். ஐயோ இவர் வந்துட்டாருப்பா, இவருக்குள்ள இருக்கிற ஆவி அது பெரிய ஆவி, அது பரிசுத்த ஆவின்னு சொல்லிட்டு அது ஓடிடும் பிச்சுக்கிட்டு. நீங்க நினைப்பீங்க என்னடா நான் போனேன்னு அது ஓடிடுச்சு, ஏன்னா உங்களுக்கே தெரியாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பெரிய இன்னைக்கு அதான் பிரச்சனையே. இன்னைக்கு பிலீவர்ஸ்க்கே தெரியல அவங்களுக்குள்ள யாரு இருக்கான்ட்டு. பிலீவர்ஸ்க்கு தெரியல எனக்குள்ள யாரு இருக்கான்னு அவங்களுக்கு தெரியல. ஐயா பில்லி சுனியா வச்சுட்டாங்க ஐயா, கட்டு வச்சுட்டாங்க ஐயா, ஏவல் வச்சுட்டாங்க ஐயா, ஓவல் வச்சுட்டாங்க ஐயா, வவால் வச்சுட்டாங்க ஐயா. ஐயா உங்களுக்குள்ள இருக்கிற ஐயா ஆவிய பாருங்க ஐயா. புரியுதுங்களா? நீங்க யூ ஹேவ் த ஸ்பிரிட் விச் இஸ் ஃப்ரம் காட். இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 2:12 டெய்லி வாசிங்க உட்காந்து டெய்லி. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படும் ஆவியை பெற்றோம். Hallelujah. Now we have received not the spirit of the world, but the spirit who is from God, that we might know the things that have been given freely to us by God. Hallelujah. Amen. இதுதான் சுவிசேஷம். This is the good news. இதுதான் நற்செய்தி. ஹalleluya. ஆமென். அப்போஸ்தலர்கள் இதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதனாலதான் ஆதி திருச்சபையில பாத்தீங்கன்னா திருச்சபை மடன்னு வளர்ந்துச்சுல. ஆயிரக்கணக்கில் ரசிக்கப்படுறாங்க. ஏன்னா எல்லா விசுவாசிகளுக்குள்ளயும் இந்த தெளிவு இருந்துச்சு. They all had this revelation. அப்போஸ்தலர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அவங்களுக்கு கற்பித்தார்கள். They taught the believers this. இதுதான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு ராபிட் growth, பயங்கரமான growth. ரோம சாம்ராஜ்யமே கிறிஸ்துவ சாம்ராஜ்யமா மாறிடுச்சுங்க. யோசிச்சு பாருங்க சுவிசேஷத்தின் வல்லமை எப்படி இருந்துச்சுன்னு. இந்த ரோமன் எம்பையர், மைட்டி எம்பையருங்க. ரோம சாம்ராஜ்யம் மாதிரி ஒரு வல்லமையான சாம்ராஜ்யம் கிடையாது. அந்த சாம்ராஜ்யமே கிறிஸ்துவ சாம்ராஜ்யமா மாறிடுச்சு. The whole Roman Empire became a Christian empire. ஏன்? அங்க இருந்த சபைக்கு வந்து இந்த சுவிசேஷம் தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு இந்த வெளிப்பாடு இருந்துச்சு. தனக்குள்ள யார் இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சு. ஹalleluya. அதனால தைரியமா இருந்தாங்க எல்லாரும். ஹalleluya. Thank you Jesus. ஒவ்வொரு விசுவாசியுமே ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். ஒவ்வொரு விசுவாசியுமே ஒரு அப்போஸ்தலரா இருந்தார். ஒவ்வொரு விசுவாசியுமே ஒரு சுவிசேஷகரா இருந்தார். ஒவ்வொரு விசுவாசியுமே எப்படி இருந்தார்? ஒரு ஊழியக்கார மாதிரி தான் இருந்தார் ஆதி திருச்சபையில். ஹalleluya. இன்னைக்கு நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்க்கதரிசி, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சுவிசேஷகர், நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு அப்போஸ்தலர். உங்க எல்லாருக்குள்ளயும் அதே பரிசுத்த ஆவியானவர் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார்.
எவ்ரிபடி ஹேஸ் த பவர் ஆஃப் காட் இன்சைட் ஆஃப் யூ. ஹalleluya. அதனாலதான் பேதுரு சொன்னாரு, என் பக்தியும் இல்ல என் சக்தியும் இல்ல. புரிஞ்சிருச்சிங்களா? இப்போ மேட்டர் புரிஞ்சிருச்சா? திரும்ப போடுங்க. அப்போஸ்தலர் 3:12. என் பக்தியும் இல்ல என் சக்தியும் இல்ல. நாட் மை பவர், நாட் மை காட்லினஸ். அவரே எனக்குள்ள இருக்கிறதுனால. திரும்ப போடு விஜய் டக்குன்னு. அப்போஸ்தலர் 3:12. ஹalleluya. Thank you Jesus. திரும்ப போடுங்க, டக்குன்னு போடு. இது என்னால உண்டானது இல்லைன்றது. இதான் என்னால உண்டானது கிடையாது. நீங்கள் என்ன போடுறாரு? எங்கள் சுய பலத்தினால் அல்ல அல்ல என்ன வாசிங்க சிஸ்டர். நாங்கள் எங்கள் சுய சக்தினாலாவது எங்கள் சுய பலத்தினாலாவது. நாட் மை பவர், நாட் மை காட்லினஸ். நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதன். சொல்லுங்க, என் பக்தியும் இல்ல என் சக்தியும் இல்லை. புரிஞ்சிருச்சு? ஹalleluya. என் பக்தியும் இல்ல என் சக்தியும் இல்லைங்க. புரிஞ்சிருச்சா? ஹalleluya. எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல. சே, இந்த ஆண்டவர் தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். இவரை போல நல்லவர் யாருமே இல்லைங்க. செம்ம ஆண்டவருங்க அவரு. ஹalleluya. இவ்வளவு நல்லவருங்க அவரு. ஆமென். ஆனா நம்மளுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்து, நீ இதை பண்ணாதான் உன்னை நேசிப்பாரு, நீ அதை பண்ணாதான் உனக்கு செய்வாரு, நீ இப்படி பண்ணாதான் உனக்கு அப்படி பண்ணாதான்னு நம்மள பயம் காட்டி மிரட்டி உருட்டி. Glory be to God. ஒரு அருமையான சாட்சியை கேட்போமா? சிஸ்டர் எஸ்தர் பிரபு ஒரு அருமையான சாட்சி வச்சிருக்கிறாங்க. நம்ம கேட்போம், அந்த சாட்சியை கேட்போம். ஹalleluya. Glory be to God. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை கேட்போம், சாட்சியாக கேட்போம். சிஸ்டர் எஸ்தர் பிரபு ஷேர் பண்ணுங்க சாட்சியை. சொல்லுங்க சிஸ்டர் எஸ்தர். வந்து என்னோட அண்ணி பொண்ணுக்கு ஒரு அற்புதம் செஞ்சாங்க. அதை வந்து ஷேர் பண்றேன் நானு. என்னன்னா, அவங்க வந்து அண்ணி பொண்ணு வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்குது. 12th முடிச்சிருக்கு. இப்பதான் 12th முடிச்சிருக்கு. அது வந்து ஹாஸ்டல்ல 11th 12th ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்துச்சு. 12th அந்த இந்த ஜான்வரி வரும்ல, ஜான்வரி லாஸ்ட் அந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப அதுக்கு ஸ்டொமக் பெயின். ஹாஸ்டல்ல கூப்பிட்டு நீங்க வந்து ஸ்கேன் எடுங்க, நீங்க வந்து எல்லாமே பண்ணணும், இதை பார்த்து அப்பனிஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ற அந்த வார்டனு ஹெச்எம் அதெல்லாம் அவங்களாம் வந்துட்டு கண்டிப்பா போய் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எடுக்கும் போது பார்த்தா சப் அக்யூட் அப்பண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு. இதுக்கும் பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு இந்த பாப்பாக்கும். அப்ப வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க சிவகங்கை, நாங்க மானாமதுல இருக்கோம். அப்ப சிவகங்கை ஜிஹெச்ல போய் காட்டும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2 days அப்சர்வேஷன் வச்சு பார்க்கணும், அப்புறம் வந்து ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பார்த்தா என்னன்னா, அதுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம். இப்ப அது வந்து கஷ்டப்பட்டு 2 வருஷம் ஹாஸ்டல்ல படிச்சிருக்கு. அது வந்து எல்லாமே வேஸ்ட் ஆயிடுமேப்பா, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்றதுக்கும் அத்தையும் வந்து சில அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அத்தையும் என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து இப்ப சப் அக்யூட் தான் இருக்கு, அதனால ரொம்ப ஒரு அர்ஜென்ட் கிடையாது, எமர்ஜென்சி கிடையாது ஆப்ரேஷன்ங்கிறது. ஆனா வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப உரப்பே இல்லாம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பாப்பாவும் எப்படின்னா ஹாஸ்டல்ல இருந்து படிச்சனால அந்த அளவுக்குள்ள படிக்கல. இப்ப லாஸ்ட் மினிட்ல படிக்குங்கல்ல பிள்ளைங்க, அந்த மாதிரிதான் அது நிறைய வச்சிருக்கு. சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே அப்படிதான் படிக்க வச்சிருக்கு. பயோமேக்ஸ் அப்போ டியூஷன் அனுப்பி அப்படி படிக்க வைக்கணும் அப்படிங்கும் போது அப்ப என்ன செஞ்சேன்னா, ஹெச்எம்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்க போனோம். அவங்க வந்து ஆண்டு வந்து ஒரு மனுஷ ஃபேவரை கட்டளையிட்டாரு. சரி நீங்க வீட்டுல இருந்து வாங்க, எல்லா நாளும் வர வேணாம், எக்ஸாமுக்கு மட்டும் வந்தா போதும், ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கும் பப்ளிக் எக்ஸாம் வந்தா போதும், நீங்க எப்ப சொல்றோமோ அப்ப மட்டும் வந்தா போதும், எல்லா நாளும் வர வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு அது வந்து மனுஷங்களோட கண்கள் ஆண்டு ஒரு ஃபேவர் கொடுத்தாரு. அவங்க வந்து ரொம்ப ஃபேவர் பண்ணி அந்த ஹெச்எம் எல்லாமே சொல்லிட்டாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க போல, ஜிஹெச் போல விட்டாச்சு. ஆனா என்னன்னா, ஏஸ்பாவோட கிருபை மட்டும்தான். நாங்க வந்து எல்லா அந்த திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அண்ணா வந்து நைட் ப்ரேயர் வைப்பாங்க. அந்த பாப்பாவோட அந்த எக்ஸாம் ஆரம்பிச்சதுல இருந்தே பார்த்தா அதை வந்து மார்னிங் ப்ரேயர் வச்சாங்க. எல்லா ப்ரேயர்லயுமே வந்து நாங்க ஆண்டு எங்களோட பேசிட்டே இருந்தாங்க. நான் சுகத்தை தான் வச்சிருக்கேன், ஆரோக்கியத்தை தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையின் மூலமா பேசியிருந்தாங்க. அந்த பாப்பாவுமே எக்ஸாம்க்கு நடுவுலையும் கூடவும் சில டைம்லாம் வந்து அட்டென்ட் பண்ணும். நைட் ப்ரேயர்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணும், டங்ஸ்ல பேசும், அந்த மாதிரி. ஆனா என்ன ஒரு திருவுனா, இந்த 2 months ஜனவரி லாஸ்ட் இருந்தது, பிப்ரவரி மார்ச் 23 தான் எக்ஸாம் முடிஞ்சுச்சு. அந்த 2 monthsமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா வயிறு வலிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அது மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் அதால முடிஞ்ச அளவு உட்காந்து படிச்சுட்டே இருக்கும். முடிஞ்சவொடனே எனக்கு ஒரு காலைல கண்டினியூஸாவே படிக்கும். ஒரு மதியம் டியூஷன் போகும், சாயங்காலம் டியூஷன் போகும். ஏன்னா ஹாஸ்டல் இருந்தனால எதுவுமே பண்ண முடியல. அந்த மாதிரிலாம் வந்துட்டே இருந்துச்சு. ஆனா என்ன அதுக்கு வருதுன்னா, ஆண்டு வந்து ஆப்ரேஷன் இல்லாமே கூட சுகம் கொடுத்துருப்பாங்க.
அதோட ஒரு மைண்ட்ல ஒரு ஒரு கலை விதைச்ச மாதிரிதான் அவங்க மிஸ் வந்துட்டு அவங்க கிளாஸ்ல இருக்க ஏதோ ஒரு மிஸ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணணும் பாப்பா, கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் அது ஒரு மைண்ட்ல வந்துருச்சு. அதுக்கு என்னன்னா நம்ம இவங்க எல்லாம் வந்து ப்ரேயர் பண்றாங்க, அது வந்து ஆப்ரேஷன் பண்ணாம விட்டுருவாங்களோ, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம விட்டுருவாங்களோன்னு அது ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. நல்லாதான் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன வாரம் வந்து புதன்கிழமை நாங்க கூட்டிட்டு போனோம். அப்போ வந்து நல்லா அது வந்து இந்த அப்பண்டிக்ஸ் இருக்கிற பிள்ளை மாதிரியோ எதுவுமே இல்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்க போய் ஜிஎஸ்ல போனப்போ அவங்க அந்த ஸ்கேன் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்துட்டு அதுக்கு போனதுக்கு முந்தின வாரம் எழுதி கொடுத்தாங்க. போன வாரம் புதன்கிழமை நாங்க போனோம். அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அட்மிட் பண்ணி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரொம்ப சீரியஸா இருந்துச்சுன்னா நாங்க உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ணி அப்பண்டிக்ஸ் இது பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி லேப்ரோஸ்கோபி மூலமா பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க புதன்கிழமை. வியாழக்கிழமை அன்னைக்கு என்னன்னா அந்த மார்னிங்ல இருந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்னு ஆரம்பிச்சதுல இருந்து என்னன்னா காலை 8:30க்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சாப்பிடவும் இல்ல, குளுக்கோஸ் போட்டாலும் பயங்கரமான ஒரு குளிரு, அழுக ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப. நான் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு அழுகுது. அதுக்கப்புறம் ஈவினிங் போல அந்த குளுக்கோஸ் கொஞ்சம் சுத்தமாவே இல்லை. அப்ப நான் போயிட்டு டங்ஸ்ல பேசுறேன், ஏப்பா இப்ப வந்து குளுக்கோஸ் போடுறது ஏறணும், ஏன்னா இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல, சாப்பிடவும் இல்லை, இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டங்ஸ்ல பேசுறேன். பார்த்தா குளுக்கோஸ் போட்டா அந்த குளிரே வரல. அதுக்கடுத்து திரும்ப ஈவினிங் ஆச்சு. அவங்க வந்து ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு தடவை அந்த அல்ட்ரா சவுண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது வயிற்றுல ரொம்ப ப்ரெஸ் பண்ணதும் அதுக்கு ரொம்ப வலி வந்து பயம் ஒண்ணு, வலி ஒண்ணு, ஒரு ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துச்சு. ஆனாலும் அவங்க விடல, ஆப்ரேஷன் பண்ணணும், இன்னைக்கு கண்டிப்பா பண்ணணும், அந்த லேப்ரோஸ்கோபி எல்லாம் இல்ல, நார்மலான அந்த ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஈவினிங் வரைக்கும் போயிட்டே இருக்கு. என்னாச்சுன்னா சாயங்காலம் ஒரு 6:30 அதுக்கு மேல யூரின் டியூப் போடுறாங்க. இது சின்ன பிள்ளைனால அதால ஒத்துழைக்க முடியல. ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் 2 தடவை உள்ள ஃபுல்லா போய் திரும்ப வந்துச்சு. ரொம்ப பெயின், அந்த மாதிரி அது அழுகுற மாதிரி பண்ணுது. அதனால அவங்க விடுற மாதிரி தெரியல, உள்ள போயிட்டா அவங்களோட இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 3ஆவது தடவை நானும் ஹஸ்பண்ட் வெளியில இருந்தாங்க. அப்போ டங்ஸ்ல பேசி ஜோம் பண்ணுவோம், 2 பேருக்குமே ஆண்டு ஹெல்ப் பண்ணணும், டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க டங்ஸ்ல பேசுறோம். அந்த யூரின் டியூப் போட்டு அதுக்கப்புறம் நிறைய இந்த சைட்ல ஒரு ஊசி, அங்க ஊசி, கையில இங்கிட்ட ஒரு ட்ரிப் அங்கிட்ட ஒரு ட்ரிப் அப்படி நிறைய இது பண்ணனால அதுக்கு பெயினும் அந்த பயத்துலயும் அப்படி பிபி ரொம்ப லோ ஆகி உடம்பு ஃபுல்லா ஐஸ் மாதிரி ஆகி பெட்ல படுக்க வச்சுருக்காங்க. அப்பயும் அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அதனால ஒண்ணும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சர்ஜரிக்கு போகணும்னு சொல்றாங்க. அந்த டைம்ல வந்து நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், கிரண் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க ப்ரே பண்ணுங்கன்னு. அண்ணன் என்ன ப்ரே பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, அதோட காரணம் வச்சிருந்துச்சு, என்ன ப்ரே பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா உடனே அந்த உடம்புல வந்து சூடு வந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து பிபி பார்த்து சொல்றாங்க 50 இருக்கு, 60 இருக்கு, இப்படி சொல்லிட்டே இருக்காங்க. ரொம்ப லோ ஆயிட்டுன்னு தான் சொல்லிட்டே இருக்காங்க. ஐஸ் மாதிரி இருக்கு. ஆனா எல்லா சைடும் ட்ரிப், இந்த சைடு எல்லாமே போடுறாங்க, ஊசி போடுறாங்க. அந்த ரைஸே ஆகல, ப்ரெஷர் ரைஸே ஆகல. ஆனா அண்ணன் ப்ரே பண்ணும்போது டக்குன்னு அந்த உடம்பு சூடு வந்துச்சு. அப்ப நானும் இவங்களும் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம், அந்நிய பாஷையில பேசினாச்சுப்பா, என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா நீங்க சகலத்தையும் அறிந்தவர், எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு, இந்த சூழ்நிலையில கர்த்தர் என் கூட இருக்காரு, அவரு என் வலது கரத்தை பிடிச்சிருக்காரு, அவர் எங்க கூட இருக்காருன்னு மட்டும் தெரிஞ்சு. அதனால டங்ஸ்ல பேசும்போது என்ன நடந்துச்சுன்னா, அந்த டாக்டரே வந்துட்டு இப்போ ஆப்ரேஷன் வேணாம், இன்னைக்கு வேணாம், அட்மிட் ஆகி இருக்கட்டும், அப்சர்வேஷன் இருக்கட்டும், பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ணிதான் கூட இருந்தாங்க, அவங்களோட அம்மா கூட இருந்தாங்க. அங்க வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு காலைல ஏர்லியரா நான் எப்பயும் எழுந்து ஜோம் பண்ணுவேன். அப்ப ஜோம் பண்ணும்போது ஆண்டு இந்த வார்த்தை கொடுத்தாரு, பல்லவெல்லாம் உயர்த்தப்படும், மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படும், கோணலானதெல்லாம் செவ்வையாகும், கரடு முரடானதெல்லாம் சமமாக்கப்படும். இதோட அர்த்தம் எல்லாம் எனக்கு தெரியல, ஆனா ஏதோ இதை வச்சு ஆண்டு அற்புதம் செய்ய போறாரு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு அந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்லிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஹாஸ்பிட்டல் போய் அந்த பிள்ளையோட இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கிளம்பும்போது பார்த்தா சொல்றாங்க, இப்பவுமே உடனே ஆபரேஷன் தியேட்டர் போகணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் போன்ல தான் கேட்கிறேன். அவங்க வந்து நிறைய சொல்றாங்க, ரொம்ப புண்ணா இருக்கு, அது வந்து அப்பண்டிக்ஸ் வந்து கட்டி மாதிரி ஆகி அதுக்குள்ள வந்து டியூப் வைக்கணும், அதுக்கப்புறம் சீக்கம் ஒண்ணு இருக்கு, அதுல ஓட்டை இருந்தாலும் இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா வந்து தைக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் மெடிக்கலா சொல்றாங்க. சிலது எனக்கு புரியவே இல்லை. சரி நான் அங்க போயிட்டு எங்க அத்தை டாக்டர் தான், அவங்க வந்து சொல்லட்டும் அப்படின்னா, அவங்க ஜிஹெச் அப்படிங்கிறதுனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த மாதிரிலாம் நீங்க சொன்னீங்க, டிலே பண்ணீங்க ஆப்ரேஷனுக்கு அப்படின்னா நீங்க வந்து ஆப்ரேஷன் வேணாம், நாங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதி கொடுத்துதான் கோவப்படுறாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, அவையான உங்களுக்கு தெரியும், நீங்க பாத்துக்கோங்க, நீங்க தானே காலைல சொன்னீங்க பல்லவெல்லாம் உயர்த்தப்படும், ஏன்னா சைன் பண்றாங்க, அது எல்லாத்தையும் தமிழ்ல எழுதி சைன் பண்ணி, இதுக்கு வந்து இந்த மாதிரிதான் உள்ள நாங்க பண்ணுவோம், ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க வந்து இது பண்ணி பெர்மிஷன் கொடுத்து சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணி ஏற்கனவே போட்டாங்க, அவங்களுக்கு என்ன சொன்னாங்களே புரியல.
அப்புறம் நானும் போய் போட சொல்றாங்க, போட்டுட்டு அங்க போய் உட்காந்துருக்கோம். நான் வந்து என்ன ஜோம் பண்ணேன்னா, ஞானிகளோட ஞானத்தை கூட நீங்க வந்து இது பண்ணுவீங்க. நீங்க வந்து எங்களுக்கு நீங்க சொல்லிருக்கீங்க, பல்லவெல்லாம் உயர்த்த போல நீங்க வார்த்தை சொன்னீங்க சொல்லி டங்ஸ்ல மட்டும் 2 தான் இந்த காலத்துல ஃபுல்லுமே நடந்துச்சு. ஒண்ணு டங்ஸ், இன்னொன்னு தேவனோட வார்த்தை. ஆண்டு வார்த்தையே சொல்லிட்டே இருந்தேன், டங்ஸ்ல பேசிட்டு இருந்தேன். டாக்டர்ஸே வந்து அவங்க நம்ம இப்படி யோசிச்சோம், ஆனா உள்ள ஓபன் பண்ணும்போது அப்படி இல்லைன்னு. ட்ரைனேஜ் டியூப் எல்லாம் போடணும்னு சொன்னாங்க அந்த சலோ மிஷின். ஆனா அது கூட போடாம நான் வந்து டாக்டர் வெளில வரும்போது கேக்குறேன், அந்த அப்பண்டிக்ஸ்ல அவங்க சொன்ன எதுவுமே இல்ல. அந்த கட்டி மாதிரி இருக்குன்னு சொன்னது இல்ல, ஊட்ட இருக்குன்னு சொன்னது இல்ல, எதுவுமே இல்ல. ரொம்ப சிம்பிளா அன்னைக்கு முந்தின நாள் இருந்திருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஆக்சுவலா அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே, டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப வரமாட்டாங்க. ஆனா அன்னைக்கு ஆண்டு அற்புதம் செஞ்சாரு. அந்த ஆப்ரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க உதவி செஞ்சாரு. அது மாத்திரம் இல்ல, அன்னைக்கு நைட்டு அடுத்த நாள் காலையிலே வந்து நான் போய் பார்க்க போறேன். அது வந்து மாத்திரை கொடுக்குறாங்க. மாத்திரையை வந்து எனக்கு படுத்துட்டே போடுங்க, படுத்துட்டே தண்ணி ஊத்துங்கன்னு சொல்லுது. எனக்கு ரொம்ப அழுகிறமா சொல்லுது, தயவு செஞ்சு எந்திக்க சொல்லாதீங்க, நான் எந்திக்கவே மாட்டேன், எனக்கு ரொம்ப பெயினா இருக்குன்னு சொல்லுது. நான் வந்து கீழே உட்காந்து அமைதியா டங்ஸ்ல மட்டும் தான் பேசிட்டே இருந்தேன். கொஞ்சம் கழிச்சு என்னை தூக்கி உட்கார வைக்கணும்னு சொல்லிச்சு. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அண்ணி சொல்றாங்க நடந்துருச்சு. அப்புறம் அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டே வந்து ஜூஸ் தான் கொடுக்க சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நார்மலா ஏசுவோட கிருபை அற்புதமா அன்பு கொண்டாரு. இது வந்து ஏசுவோட நாமத்துக்கு மகிமை. இன்னும் வந்து எனக்கு இந்த நைட் பிரேயர், இந்த அண்ணா ஆரம்பிச்ச நைட் பிரேயர், மார்னிங் பிரேயர்லாம் வந்து அற்புதமா எங்களுக்கு உதவி செஞ்சாரு. அந்த எக்ஸாம் எழுதும் போது எல்லாம் நான் மார்னிங் பிரேயர் அட்டன் பண்ணிட்டே தான் இங்க இருந்து மானாமதுல இருந்து மதுரையில போய் எக்ஸாம் எழுதும். அது அற்புதம் செஞ்சாரு. நான் ரொம்ப தேங்க் பண்றேன். Praise God. Amen. Thank you, Jesus. கர்த்தர் நல்லவர். Amen. அற்புதத்தை கர்த்தர் தான் செய்தார். Amen. ஒரு மனுஷனால ஆகிற காரியம் கிடையாது, ஆண்டவர் செய்தது. ஆமென். ஸோ அந்நிய பாஷையை ஜெபிக்கிறது ஒரு பாயிண்ட் சிஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் எஸ்தர் வந்து அந்நிய பாஷையை ஜெபித்தோம். ஸோ அந்நிய பாஷையை ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய ரகசியங்களை நம்ம பேசிக்கிறோம். ஆமென். we speak the mysteries of God, we speak the wisdom of God. சில நேரத்துல வந்து இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையா இருக்கும். இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும், நமக்கு ஒண்ணுமே ஒரு ஐடியாவும் வராது, என்ன சொல்லணும், என்ன பேசணும், என்ன செய்யணும்னே தெரியாது. அந்த நேரத்துல அந்நிய பாஷையில எடுத்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தேவ ஞானம் வெளிப்படும். இதை நம்ம வாசிச்சோம்ல, 1 Corinthians 2 வாசிச்சோம்ல, தேவ ஞானம், தேவனுடைய ரகசியங்கள். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே மறைக்கப்பட்ட அந்த தேவ ரகசியங்கள், ஞானங்கள்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனாலதான் அந்த அந்நிய பாஷையில அதிகமாக ஜெபிங்கன்னு சொல்லி இந்த நைட் பிரேயர், மார்னிங் பிரேயர் எல்லாம் நடத்துறோம். அதான் ரீசனு. ஏன் ஆதி திருச்சபை வந்து வல்லமையான சபையா இருந்துச்சுன்னா இது ஒரு பெரிய காரணம். ஒண்ணு, ஒரு பெரிய வெளிப்பாடு இருந்துச்சு அவங்களுக்கு. கிறிஸ்து யார், கிறிஸ்துக்குள்ள அவங்க யார், கிறிஸ்துவோட மகிமையும் வல்லமையும் எவ்வளவாக அவங்களுக்குள்ள இருக்குன்ற ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. இன்னொன்னு, அதிகமாக அவர்கள் ஜெபத்தில் இருந்தார்கள். அந்நிய பாஷை, எஸ்பெஷலி டங்ஸ்ல அதிகமாக அந்நிய பாஷையில ஜெபித்தார்கள் ஆதி திருச்சபையில. அதனாலதான் அவரோட வல்லமையான சபையாக இருந்துச்சு. தொடர்ந்து இந்த ஜெபங்கள் எல்லாம், அந்த அந்நிய பாஷை ஜெபங்கள்லாம் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. அந்த டோன்ட் forsake praying. ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை செய்யறதை நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் இந்த நைட் பிரேயர், மார்னிங் பிரேயர் எல்லாம் வச்சிருக்கு. தனியா பிரேயர் பண்ண கஷ்டமா இருக்கு பிரதர்னா இதுல நீங்க ஜாயின் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த மார்னிங் பிரேயர், நைட் பிரேயர் எல்லாம் நீங்க ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம் இது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோ நீங்க உற்சாகமாக, சந்தோஷமாக, விசுவாசத்தோட கொடுக்கும் பொழுது தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆமென். அப்பொழுது சகல கிருபையும் நன்மையும் அவர் உங்களுக்கு அருளை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது 2 Corinthians 9 சோ நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறார். அந்த விதையை அவர் பெருக்குகிறார், ஒரு பெரிய அறுவடை உங்களுக்கு கொடுக்கிறார். ஸோ கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்குது. ஸ்கேன் பண்ணீங்கன்னா யூபிஐ மூலமா கொடுக்கலாம். கூகுள் பே, போன்பே, பேடிஎம் மற்ற யூபிஐ மூலமா ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா டேரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல அனுப்புறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு முன்பதாக இருக்கு. நேம் கிட்டன் பால் ஜேஜி, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். என்னுடைய ஃபோன் நம்பர், யூபிஐ நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான், 9884160264. அதற்கு நீங்க அனுப்பலாம். ஹல்லேலூயா. நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தரை நீங்க கணம் பண்ணி கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்கும் பொழுது விசுவாசத்துல கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கொடுக்கும் பொழுது அநேகருக்கு கர்த்தருடைய சுகமாக்குற வல்லமையும் சுவிசேஷத்தையும் ஹல்லேலூயா கொண்டு போவதற்கு நீங்கள் ஒரு உறுதுணையா இருக்கிறீங்க. யூ ஆர் பார்ட்னரிங் வித் த மினிஸ்ட்ரி அண்ட் த காஸ்பல். ஹல்லேலூயா. ஸோ நீங்க கொடுக்கும்போது ஒரு பங்குதாரராக இருக்கிறீங்க. ஸோ நீங்க அனுப்பின பிறகு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பி விடுங்க, நீங்க அனுப்பியிருக்கிறீங்கன்றதை எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அதற்கான பதிலை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஆமென்.